இன்புட் வந்து அசுத்த ரத்தம், அவுட்புட் வந்து தூய்மையான ரத்தம். இந்த மாதிரியான ஒரு சர்க்குலேஷன் நடந்துகிட்டே இருக்கும். இப்படி போகும்பொழுது ஒரு மனிதனுக்கு சரியான பிசிக்கல் ஃபிட்னஸ், சரியான நியூட்ரிஷன், சரியான ஃபுட் இது 3ம் சரியான முறையில அவனுக்கு இல்லன்னா, அந்த மந்தத்தன்மை ஏற்படும். இந்த செயல்பாடுல வந்து தொய்வு ஏற்படும். இப்ப என்ன நடக்கும்னா, இந்த நம்ம அதிகப்படியான ஒரு சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட் மற்ற ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அதிகப்படியா மாத்திரை சாப்பிடுறவங்களோட நிலைமை, ஃபாஸ்ட் ஃபுட் நெறைய விஷயம் இந்த மாரி இன்னைக்கு எந்த உணவு எடுத்தாலும் சரி, இன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவுல உள்ள கெமிக்கல்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, சரியான உடற்பயிற்சி இல்லாத காரணத்தால வந்து இந்த தேக்கங்கள், இந்த டாக்சின்ஸ் இந்த விஷயம்லாம் அப்படியே அந்த எல்டின்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் அப்படியே என்ன ஆகுதுன்னா, அந்த செல்கள் போயிட்டு அந்த ப்ராசஸ் நடந்து கழிவுகள் வெளில வரதில்ல. அங்கேயே தங்குறது. அல்லது வரும்பொழுது அந்த இரத்த குழாய் ஓரங்கள்ல படிஞ்சிடுறது. இப்படியே படிஞ்சு என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த கெமிக்கல்ஸ் அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் படிஞ்சு, அந்த இரத்த குழாய் வந்து பாதி பிளாக் ஆயிடும். இது பாதி பிளாக் ஆயிட்டு கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா முழுமையா பிளாக் ஆயிடும். அப்பதான் வந்து இந்த பிளாக் வந்து கால்ல வந்து நடந்ததுன்னா, ஒரு சுகர் இப்ப முழங்கால் கீழ இந்த பிளாக் ஆச்சுனாக்கா, ரத்த ஓட்டம் போகாது. கை, கால், விரல கட் பண்ற மாரி இருக்கும். இதே ஹார்ட்ல வந்து இந்த பிளாக் நடந்ததுன்னா, ஹார்ட் பிரச்சனை வரும். இதே பிரெயின்ல இந்த அடைப்பு, இந்த பிளாக் ஏற்பட்டதுன்னா, ஸ்ட்ரோக், பேரலைஸ் வரும். இந்த மாரி உடம்புல எந்த இடத்துல இந்த பிளாக் ஏற்படுதோ, அந்த இடத்துல அந்த பிரச்சனை வரும். அப்போ இது ஹார்ட்ல இந்த மாரி ஒரு விஷயம் நடந்தா, அதுக்கு தான் என்ன சொல்றதுனாக்கா, ஹார்ட் அட்டாக். அப்ப இந்த மாதிரி நம்மளுடைய ரத்த குழாயில வந்து இந்த தேவையில்லாத டாக்ஸின்ஸோ அல்லது வந்து எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு படிஞ்சதுன்னா, அங்க வந்து பிளாக் ஏற்படும். அவருக்கு மயக்கம் வரும். இப்ப சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து மயக்கம் தான் வரும், பெயின் தெரியாது. ஆனா மற்றவங்களுக்கு பெயின் தெரியும், வலி தெரியும். அப்ப அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க. ஆனா சுகர் பேஷண்ட் மயக்கம் போட்டு கீழ தான் விழுவாங்க. அவங்களுக்கு வலி தெரியாது. ஏன்னா அந்த மாத்திரை வந்து வலிய உணர்த்தாது. டாக்டர் போய் செக் பண்ணும்போது, நாக்குக்கு அடியில மாத்திரைய வைப்பாங்க. அப்புறமேலுக்கு ஆஞ்சியோ பண்ணி பார்ப்பாங்க. ஆஞ்சியோ பண்ணி பார்த்தா, 1 பிளாக், 2 பிளாக் இல்ல மல்டிபிள் பிளாக் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த மாதிரி பிளாக் இருக்குது அப்படின்னாக்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டெண்ட் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸ்டெண்ட்ன்னா செயற்கையான முறையில சார் எக்கோ அடிக்குதா? இல்ல சரியா இருக்கு சார். சரி, ஓகே. அப்போ அந்த அந்த இடையில நீங்க கொஞ்சம் அவங்கவுங்க நான் பிடிஎஃப்ல இருக்கிறதால இந்த மைக்க வந்து கொஞ்சம் எல்லாருமே மியூட் போட்டுக்கோங்க. அப்படி மைக்கு லைவ்ல இருந்தா கொஞ்சம் நீங்க கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க சார். அவங்க யாராவது ஒருத்தர் 2 பேர், ஏன்னா நான் பிடிஎஃப்ல இருக்கிற நான் மைக் பார்க்க முடியாது. அதை மட்டும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க. அப்போ அந்த ஸ்டெண்ட் வைக்கும்பொழுது ஸ்டெண்ட் வைக்கணும்னு சொல்லுவாங்க டாக்டர். அப்ப அந்த ஸ்டெண்ட்ங்கிறது என்னன்னா, அந்த இரத்த குழாயில அந்த அடைப்பு இருக்கும். அதுக்குள்ள வந்து அந்த செயற்கையான ஒரு பிளாஸ்டிக் இது மாதிரி ஒரு ஒரு டியூப் உள்ள சொருகி, அது வந்து கொஞ்சம் விரிவடைய வைக்கும். அதாவது செயற்கையான முறையில வந்து இத வைப்பாங்க. அந்த 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 ஃபேட்டு, அந்த கொழுப்புலாம், அந்த கெட்ட விஷயம்லாம் உள்ள இருக்கும் ரத்த குழாயில. அத வந்து நீக்க முடியாது. அப்படியே தான் இருக்கும். இன்னொரு டியூப் மாரி உள்ள சொருவி, அது வழியா ரத்தம் போயிட்டு இருக்கும். அதுக்கு பேர் ஸ்டென்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டெண்டுக்கு வந்து இன்னைக்கு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல பொறுத்து இருக்குது. சில ஹாஸ்பிட்டல் ரூ. 2,00,000, சில ஹாஸ்பிட்டல் 3,00,000, 4,00,000 வரை இருக்குது. இப்போ ஒரு அவரேஜ் 3,00,000 வச்சோம்னா, ஒரு பிளாக் இருந்தா ரூ. 3,00,000, 2 பிளாக் இருந்தா ரூ. 6,00,000. ஆப்பரேஷன் ஒரு 1,50,000 இருக்கும். கிட்டத்தட்ட ரூ. 7,50,000 ஆகும். அப்புறம் ஸ்டெண்ட் வச்சுருவாங்க. ஸ்டெண்ட் வச்சுட்டாங்கன்னா, அந்த ஸ்டெண்ட் வந்து உரண்டைக்கு உரண்ட நவுரும். நவரும்பொழுது வலி வரும். மாடி ஏறக்கூடாதும்பாங்க, குனியக்கூடாது, சிரிக்கக்கூடாது. அது எந்தவித துக்கமும் ஏற்படக்கூடாது, எந்தவித சந்தோஷமும் இருக்கக்கூடாது. அப்படியே அவங்க வந்து ஒரு பொம்மை மாரி தான் அப்புறம் வாழணும். அது லைஃப் லாங் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு ரூ. 5,000 மாத்திரை சாப்பிடணும். ஏன்னா, அந்த ஸ்டெண்ட்ட வந்து கரெக்ட்டா வச்சுக்கிறதுக்கு அதுக்கு மாத்திரை. அப்ப லைஃப் லாங் வந்து அவரு ஊசி குடுத்தும், காசு குடுத்தும் ஊசி குத்துன கதையா, ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு சரி ஸ்டெண்ட் வச்சாச்சு, இனிமே நிம்மதியா இருக்கலாம்னா, அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவரு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு பொம்மை மாதிரி அப்படியே இருந்துட்டு வாழ்க்கைய ஓட்டலாம். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இன்னைக்கு வந்து நெறைய பேருக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அதனால வந்து நம்ம சப்ளிமெண்ட்ஸ் ஏன் சொல்றோம்னா, இந்த மாதிரி இரத்த குழாயில இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து வந்தா பார்த்துக்கணும்னு நெனைக்கக்கூடாது. இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே. இரவு 9 மணிக்கு மேல தூங்கலனாலே அவங்களுக்கு இரத்த குழாயில பிளாக் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிகபட்சம் 9 மணிக்கே. 9 மணிக்கு தூங்கலன்னா வருதுங்கிறான். அப்ப இங்க இருக்கிற எல்லாருமே அந்த மாரி 9 மணிக்கு தூங்குறோமா? எப்படி 11 ஆயிடுது. சரி அப்ப நம்மளால 10:30 கூட முடியல 11 மணி ஆகுதுன்னா, நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, எந்தவித கெட்ட பழக்கமும் ஒருத்தருக்கு இருக்காது. ட்ரிங்க்ஸ் இருக்காது. மற்றபடி ஃபாஸ்ட் ஃபுட்டு, ட்ரிங்க்ஸ் எதுவும் எந்தவித ஜங்க் ஃபுட் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத, எந்தவித நோயும் இல்லாம ஒருத்தருக்கு இந்த மாரி ரத்த குழாயில பிளாக் வரும். அதற்கு காரணமே சரியான ஸ்லீப். தூக்கம் இல்லாத காரணம் தான். அப்போ ஒருத்தர் வந்து சரியா அதிகபட்சம் ஒரு 10 மணிக்குள்ள படுத்து தூங்கணும். அப்ப 10 மணிக்குள்ள படுத்து தூங்காம அவர் தள்ளி போட்டார்ன்னா, அவருக்கு அவருக்கு வந்து ரத்த குழாயில அடைப்பு வருதுங்க.
இருக்காங்க. அதனால இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட் தேவை. யாரெல்லாம் 9 மணிக்கு தூங்கலையோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹார்ட்ல பிளாக் வரும்னு இன்னைக்கு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால வெரி கேர்ஃபுல், எல்லாருமே அவேர்னஸா இருக்கணும். அதனால இதயத்துல வந்து பிளாக் வரக்கூடாதுன்னா எலிக்சர் மிக்ஸ் அவசியம் சாப்பிடணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெம் செல். இன்னைக்கு நம்ம உடம்புல வந்து ஸ்டெம் செல் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டெம் செல் வந்து இன்னைக்கு நம்ம ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடும் பொழுது ஒரு செல்லு, ஒரு மனிதனுடைய விந்துல ஒரு செல்லு தான் அந்த கருமுட்டை சென்றடைஞ்சு ஒரு கருவா உருவாகி இன்னைக்கு ஒரு 6 அடி மனிதனா 6 அடி பெண்ணா இருக்கோம்னா அந்த ஒரு செல்லு தான் மல்டிப்ளை இருக்கு. அப்போ ஒரு ஸ்டெம் செல்லு தான் இன்னைக்கு ஒரு மனிதன உருவத்தையே கொடுத்துருக்கு. அந்த மாதிரி ஸ்டெம் செல்ல வந்து இன்னைக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட் வந்து ரொம்ப அற்புதமா வந்து இன்னைக்கு டெவலப் பண்ணி இன்னைக்கு ஒரு மனிதனுடைய பிரச்சனை, ஒரு செல்ஸ் டேமேஜ் ஆனா கூட அதை சரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நம்ம எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட் வந்து சரி பண்ணுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஃபீமேல் வந்து பெண்களுக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ். பெண்களுக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட்டதுன்னா என்ன நடக்கும் சார்? கீழே வாங்க. அப்படியே அதாவது முக்கியமா அப்படியே இருங்க. அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட்டா அவங்களுக்கு வந்து தூக்கம் பிரச்சனை இருக்கும். தூக்கத்துல வந்து இருகள் இருக்கும், சரியான தூக்கம் இருக்காது, ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க தலைவலி இருக்கும், செரிமான கோளாறு இருக்கும். முக்கியமா வந்து ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு செக்ஸ்ல ஈடுபடும் பொழுது, இன்டர் கோர்ஸ்ல ஈடுபடும் போது பார்த்தீங்கன்னா வெஜினல்ல வந்து ட்ரைனஸ் ஏற்படும். அந்த ஒரு மியூக்கஸ், அந்த ஒரு சுரப்பி சரியா சுரக்காம வந்து அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து பெயின் ஏற்படும். அதனாலே அவங்க வந்து அதை ஒரு இல்லற வாழ்வை அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இன்னைக்கெல்லாம் நிறைய பெண்களுக்கு வந்து 35-40 வயசுலயே இந்த பிரச்சனை வருதுங்கிறாங்க. அது ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். அடுத்தது இன்னும் சில பெண்கள்லாம் இதனால வந்து அந்த செக்ஸ் அப்படிங்கிற விஷயம் தள்ளி போட்டுறாங்க. அப்படி ஒரு விஷயமே வேணாம் அப்படிங்கிற கட்டத்துக்கு லாஸ் ஆஃப் செக்ஸ் டிரைவ், அந்த விஷயத்துக்கு இல்லறங்கிற விஷயத்தையும் அவாய்ட் பண்றாங்க. இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு வெயிட் அதிகமாகும். கேட்டுங்களா? உடம்புல வந்து வெயிட் போட ஆரம்பிச்சிடும். ஜெஸ்ட்ல வந்து மாற்றங்கள் ஏற்படும். மார்பகத்துல வந்து கட்டிகள், கொழுப்பு கட்டி மாதிரி வர வாய்ப்பு இருக்கு, கேன்சர் கட்டி மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. இந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஏற்பட்டா மார்பகத்துல மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்கும். இதெல்லாம் கவனிக்கணும். அப்ப மார்பகத்துல ஏதாவது ஒரு சேஞ்சஸ், ஒண்ணு பெருசா ஒண்ணு சின்னதாவோ இல்ல கட்டி மாதிரி ஏதாவது தென்பட்டதுன்னா இமிடியட்லி டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். அது மற்ற சாதாரண கட்டியா இருந்தா பிரச்சனை கிடையாது, கேன்சர் கட்டியா இருக்கக்கூடாது. ஏன்னா ஹார்மோன்ஸ், அதுவும் பெண்களுக்கு வந்து இந்த மெனோபாஸ் ஸ்டாப் ஆகிற நேரத்துல இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும். இதெல்லாம் ரொம்ப கவனமா பார்க்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் நிறைய சொல்லலாம். நிறைய விஷயங்கள் வந்து பெண்கள் உடம்புல மாற்றங்கள் ஏற்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே உரம் பூச்சி மருந்து போட்டு தான் விளைஞ்சுதான் நம்ம சாப்பிட்றோம். நம்ம டெய்லி யூஸ் பண்ற உப்புல கெமிக்கல்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ற எண்ணெய் சன்ஃபிளவர் ஆயில், கோல்டு வினர் ஆயில், இந்த மாதிரி எந்த மாதிரி எண்ணெய் இருந்தாலும் அது எல்லாமே வந்து ஒரிஜினல் தாவர எண்ணெய் கிடையாது. எல்லாமே கச்சா எண்ணெய். ஈரான்ல வந்து எடுக்கிற கச்சா எண்ணெய். அந்த கச்சா எண்ணெய் ஹீட் பண்ணும்போது ஹையஸ்ட் டெம்பரேச்சர் பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், தார் இப்படி பிரியும். அதுல ஒரு கேட்டகரி ஒரு ஆயில பிரிச்சு எடுத்து அதை வந்து இன்னும் ஹீட் பண்ணி அது கூட சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் வெஜிடபிள் ஆயில் எல்லாம் கலந்து அதை எண்ணெய் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா நம்ம சாப்பிட்ற எண்ணெய் ஒரிஜினல் எண்ணெய் கிடையாது, அது பெட்ரோல், டீசல். அதை வந்து பதப்படுத்தி கொடுக்குறாங்க. இதெல்லாம் உடம்புக்கே ஏத்துக்காது, உடம்பே செரிக்காது. இன்னைக்கு நீங்க சில சேனல்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு எப்படி என்ன ஆயில் கண்டுபிடிக்கிறாங்கன்னு. இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டுல சூரியகாந்தியை பயிரிடுறது ரொம்ப கம்மி. ஆனா இந்தியா முழுவதும் எல்லா பொட்டி கடையிலும் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கும். விளைச்சலே கிடையாது, எப்படி வருது? இப்போ எல்லாமே ஒரிஜினல் எண்ணெய் கிடையாது. சிந்திக்கணும் சரிங்களா? அந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு எல்லாம் வந்து உரம் பூச்சி மருந்து, ஃபெர்டிலைசர்ஸ் போட்டு அதிகமாக விளைவதால் அசிட்டிக் தன்மை இருப்பதால வந்து இன்னைக்கு நிறைய வந்து ஆண்கள் பெண்களுக்கு வந்து இன்னைக்கு ஒபிசிட்டி, உடம்பு வெயிட் ஆகிறது, கேட்டுங்களா, வயிற்றுல அல்சர் வர்றது, கேன்சர் செல் வருவதற்கு காரணமே வந்து இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஜங்க் ஃபுட்டு, கூல்ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரியான விஷயத்த நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்ன நடக்குதுன்னா இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்லாம் வந்து ப்ரிசர்வேட்டிவ், சில கெமிக்கல்ஸ் வந்து இப்போ பிஸ்கட் இருக்கட்டமே, அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷம் கெடாம இருப்பதற்கு சில கெமிக்கல் உள்ளுக்குள்ள பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கெடாம இருப்பதற்கு அதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது. இப்போ அதில் வந்து பிஸ்கட்லாம் சாப்பிட்டோம்னா கேன்சர் வருதுங்கிறாங்க. கேட்டுங்களா? அதனால எல்லாருமே வந்து சாப்பிடுங்க, எப்பயாவது ஒரு தடவை சாப்பிடுங்க, டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. பிஸ்கட்டா இருக்கட்டும், இல்லை கூல்ட்ரிங்க்ஸா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி
ஜங்க் ஃபுட்டா இருக்கட்டும், இதெல்லாம் டெய்லி நம்ம அவாய்ட் பண்ணணும். இதுல தான் நிறைய விஷயம் கெடுதலான கெமிக்கல்ஸ் நிறைய இருக்குது. அதை தாண்டி அஜினோமோட்டோ இன்னைக்கு நீங்க வந்து இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிக்கன் ரைஸ், மட்டன் ரைஸ், எக் ரைஸ், நூடுல்ஸ் கேட்டுங்களா, எல்லாத்துலயுமே வந்து அது மாதிரி சல்லி சாப்ஸ் சொல்லக்கூடிய நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து மட்டும் அப்படிங்கிற விஷயம் கலக்காம எந்த வித ப்ராடக்டும் தயாரிக்கிறது இல்லை. அப்ப இந்த அஜினோமோட்டோங்கிறது சீன உப்பு. இந்த இந்த உப்பு என்ன பண்ணுதுனாக்கா நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிக்குங்கிறான். இப்போ அஜினோமோட்டோ அதிகமா யூஸ் பண்ணுறதுக்கு கேன்சர் வரும், ரெண்டாவது செக்ஷுவல் வீக்னஸ் இருக்கும், குழந்தை பாக்கியம் குறையும். இந்த மாதிரி ஒரு நம்ம மனத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் இதை யூஸ் பண்றாங்க. நீங்க ஒரு கடைக்கு போறீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் அஜினோமோட்டோ யூஸ் பண்ணாம கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சொல்லியே சாப்பிடுங்க, தப்பு இல்லை. அந்த அளவுக்கு ஒரு கெடுதல் ஏற்படுத்துது. இப்ப அஜினோமோட்டோ கலக்காத ஒரு பொருளை இங்க தயாரிப்பு இல்லைங்கிறான். அந்த அளவுக்கு அஜினோமோட்டோ வந்து பறந்து விரிஞ்சு இருக்குது. அதனாலதான் கடை உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்றோம். இந்த மாதிரி பிரச்சனை நம்ம எல்சர் மிக்ஸ் வந்து அற்புதமா வந்து சரி பண்ணுது சார். நெக்ஸ்ட் ஸ்லைடு. முக்கியமான விஷயம் ஒபிசிட்டி. ஒரு மனிதனுக்கு வந்து தொந்தின்னு சொல்லுவாங்க. தொந்தி இருந்தா பல நோய்களுக்கு தந்தி அடிச்சு வர சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஒரு ஒபிசிட்டி ஒரு மனிதனுக்கு இருந்ததுன்னா எல்லா பிரச்சனையும் வரும். ஒபிசிட்டி இருந்தா டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 1ங்கிறது வந்து பிறந்த குழந்தையில இருந்து இல்ல வந்து 10 வயசுக்குள்ள வரும். அது வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் சுத்தமா சுரக்காது. அது டைப் 1 டயபெட்டிஸ். பக்கத்துல 2 விஷயம் இருக்குது, ஆல்பா செல், பீட்டா செல் இருக்குது. ஆல்பா செல் குளுக்கோகான சுரக்கும். ஆல்பா செல் வந்து குளுக்கோகான் அப்படிங்கிற ஒரு சுரப்பிய சுரக்கும். அதுதான் வந்து நம்ம எனர்ஜியை வந்து ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி தசை நார்களை சேமிச்சு வைக்கும். அதே வந்து பீட்டா செல் என்ன பண்ணும்னா குவான்டிட்டியான வந்து இன்சுலின் சுரக்க வைக்கும். இந்த விஷயத்த வந்து ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஸ்லோவாகுதுன்னு சொல்றாங்க, கேட்டுங்களா. அதனால நம்ம சப்ளிமெண்ட்ஸ் வந்து டயபெட்டிஸ்க்கு வந்து டைப் 2க்கு, டைப் 1க்கு வந்து லைஃப் லாங் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனால் டைப் 2 வந்து உள்ளவங்க வந்து சுகர் வந்து ஒரு 150 இருக்கட்டும், 200, 300, 400 எதுவாக இருந்தாலும் டயபெட்டிஸ் பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட்டு, அதான் டயபெட்டிஸ், அடுத்தது வந்து பிபி பேஷண்ட், இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட், இவங்கெல்லாம் வந்து 1 வருடங்கள் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் வந்து 1 வருஷம் எடுத்தாதான் அவங்க ரிசல்ட் கிடைக்கும். அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். ஆனா 3 மாசத்துலயே அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடும். ஆனா கண்டினியூவா அடுத்த 3 மாசம் அப்படி 3 மாசத்துல அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கும். அதனால சுகர் பேஷண்ட் எல்லாம் 1 இயர் எடுக்கணும், கேட்டுங்களா. அப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த இயல்பான அந்த கணையத்துல உள்ள பீட்டா செல்ஸ் வந்து ரீஜெனரேட் ஆகி குவான்டிட்டியான இன்சுலின் சுரக்கும். அதனால டயபெட்டிஸ்க்கு வந்து அற்புதமான ரிசல்ட். அடுத்தது வந்து முக்கியமான ஒரு விஷயம், டிஸ்லிபிமீடியாங்கிறது என்னன்னா, ஒரு மனிதனுடைய ஹியூமன் பாடியில உள்ள கொழுப்பை வந்து ஃபாலோ பண்ற விஷயம். ஒரு மனிதன் ரத்தத்துல வந்து எல்டிஎல்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் கெட்ட கொழுப்பு இருக்கு, ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்ங்கிற நல்ல கொழுப்பு இருக்கு. ஒரு மனிதனுடைய உடம்புல அந்த ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு தான் இருக்கணும். அதுக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு ஒரு தாவரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய, அது மீன்லையும் கிடைக்குது, தாவரத்திலையும் கிடைக்குது. அந்த ஃபேட்டி ஆசிட், அதை ரிச்சஸ்ட் ஹை ஃபேட் சொல்றாங்க, நல்ல கொழுப்பு. அந்த அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படி வந்து ஆல்போலெனிக் அப்படிங்கிற ஒரு ஆசிட்ஸ் இருக்குது. இதுதான் வந்து அந்த நல்ல கொழுப்பை வந்து தக்க வைக்குது. அப்ப நம்ம சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஹெச்டிஎல் சொல்லக்கூடிய அந்த ஆல்போலெனிக் அப்படிங்கிற நல்ல ஒரு கொழுப்பு இதுல இருப்பதால ஹார்ட்ல வந்து பிளாக் ஏற்படாது. பிளாக் இருந்தாலும் கரைஞ்சிரும், இப்போ ஹார்ட் அட்டாக் வராது. அதனால வந்து யாருக்கும் இந்த டிஸ்லிபிமீடியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு வந்து ஹார்ட்ல அல்லது உடம்புல எந்த இடத்துல இருந்தாலும் பிளாக் வர வாய்ப்பு இருக்கு. இதை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்ப நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பை வந்து நியூட்ரலா வச்சுக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா கேன்சர். இன்னைக்கு வந்து இப்போ ரீசெண்டா வந்து விழுப்புரத்துல வந்து ஒரே ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி நியூஸ்ல வந்த விஷயம், ஒரே தெருவுல பெண்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய் வந்து ஒரே தெருவுல ஒரே மாதிரி கேன்சர் 200 பேருக்கு ஒரே தெருவுல. அது வந்து மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து பெண்கள் மத்தியில் அதிகமா பரவக்கூடிய கேன்சர் பிரஸ்ட் கேன்சர், அடுத்தது கோலன் கேன்சர், குடல், பல்வேறுபட்ட விஷயம் இருக்குது. போன் கேன்சரு, குடல் கேன்சரு, ஸ்கின் கேன்சரு, ரைட்டுங்களா. இந்த மாதிரி பிரஸ்ட் கேன்சர், இந்த மாதிரி நிறைய கேன்சர் வந்து இன்னைக்கு ரொம்ப பிபி சுகர் ஒரு மாதிரி ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு, ரைட்டுங்களா. அதற்கு வந்து இப்போ
ரீசெண்டா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கனாக்கா, அந்த கேன்சர் செல்ல வந்து ரிசர்ச் பண்ணும்பொழுது, அவங்க உடம்புல உள்ள அந்த டிஎன்ஏ, ஆர்என்ஏ உள்ள அந்த செல்ல உள்ள ஒரு அமைப்பும், இந்த கேன்சர் செல்ல உள்ள டிஎன்ஏ, ஆர்என்ஏவும் ஆராய்ச்சி பண்ணும்போது டோட்டல் டிஃபரெண்டா இருக்குங்கிறாங்க. இவங்க பாடியில உள்ள செல்ல ஒத்து போகலையாம். அப்ப என்னடான்னு பார்க்கும்போது, அவங்க குடல்ல இருக்கக்கூடிய குடல் புழுக்கள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த குடல் புழுக்கள எடுத்து அத ரிசர்ச் பண்ணும்பொழுது, அந்த செல்லுல உள்ள ஆர்என்ஏவும், அந்த செல்ல உள்ள டிஎன்ஏவும், இந்த கேன்சர் செல்ல உள்ள டிஎன்ஏவும் ஒத்து போகுதுங்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து அவன் செல்லுல இருந்து வருவதை காட்டிலும் வேற ஒரு உயிரினத்திலிருந்து வரக்கூடிய கேன்சரா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப குடல் புழுக்கள்ல இருந்து கேன்சர் செல்லு ஒரு மனிதனை பாதிக்குதுங்கிறான். அப்ப அதனாலதான் நம்ம பேதிக் மாத்திரை கொடுத்து குடல் சுத்தம் பண்ணணும். ரெண்டாவது நம்ம சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்பொழுது குடல்ல இருந்து உடம்பு முழுவதும் சுத்தம் பண்ணிடும். அப்ப தேவையில்லாத வயிற்றுல பூச்சிலாம் இருக்காது. அப்ப அந்த வயிற்றுல உள்ள பூச்சில உள்ள செல்ஸ் தான் கேன்சரை உருவாக்குதுன்னு இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ முன்னாடிலாம் மரபியல் ரீதியா ஜெனட்டிக்கலா தாத்தாவுக்கு இருந்து அப்பாவுக்கு இருந்து இந்த மாதிரி வர்ற காலங்கள்லாம் மாறி இப்போ வயிற்றுல உள்ள புழுக்கள் மூலியமா வந்து கேன்சர் வருதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. அது என்ன காரணம்? உடல் எதிர்ப்பு சக்தி இல்லாத காரணத்தால தான் இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. அப்போ நம்ம சப்ளிமெண்ட் எடுக்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைல இருந்து நம்ம வெளில வந்துடலாம். அடுத்து மூடு டிசார்டர். மூடுங்கிறது என்னன்னா, ஒரு மனிதன் வந்து நல்ல மகிழ்ச்சியா ஆரோக்கியமா இருக்கணும்னா பிரெயின்ல வந்து டோபமைன், ஆக்சிடாக்சின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். அதாவது நல்ல ஹார்மோன்ஸ் இதெல்லாம் லவ் ஹார்மோன். இந்த ஆக்சிடாக்சின், டோபமைன் இது நல்லா சுரந்ததுன்னா அவங்க வந்து இல்லற வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். கேட்டீங்களா? ஒரு எந்தூசியமா இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த மூடுங்கிறது வந்து ஜாலியா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது, இல்லறம் சிறப்பா பல விஷயத்த சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு மனிதனை வந்து என்ன மனசு நல்லா இருந்ததுன்னா அவன் வந்து அவனுடைய மென்டல், பிசிக்கல் எல்லாம் கரெக்டா இருக்கும். மனசு வந்து சோர்வடைஞ்சுன்னா அவன் எல்லா விஷயமும் வந்து தடுமாறும். அந்த மாதிரி மூடை வந்து கரெக்ட் பண்ணக்கூடிய விஷயத்த இது பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ். நான் சொன்னேன் ஹார்ட் டிசீஸ். ஹார்ட்ல வந்து ஹார்ட்னுடைய மேல் லேயர் அந்த கார்டியாக் மசில்ஸ் வந்து பெயின் இருக்கும். சில பேர் ஹார்ட்ல எந்த பிரச்சனை, அதாவது ரத்த குழாயில் அடைப்பு இருக்காது, ஆனா நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது என்ன காரணம்னா அந்த சரியான வந்து அந்த இதயத்துக்கு சரியான ரத்த ஓட்டம் அந்த மேல் லேயருக்கு போகாம அங்க பெயின் இருக்கும். அதனால வந்து அந்த கார்டியாக் மசில்ல பெயின் இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தா கடைசியில் எந்தவித பிரச்சனை இல்லைங்க. அங்கே கடைசியா சில டெஸ்ட் எடுக்கும்போது அவங்களுடைய மசில்ஸ் வந்து வீக்கா இருக்கும்பாங்க. இப்போ அதுக்கான தேவையான ரத்த ஓட்டங்கள் தேவைப்படுது. அப்போ அந்த கார்டியாக் மசில்ஸ் பெயின் இருக்காது, ரத்த குழாயில பிளாக் இருக்காது, ஹார்ட் அட்டாக் வராது. ரைட்டுங்களா? இதயத்துல வந்து வலது ஆரிக்கல், வலது வென்ட்ரிக்கல், இடது வென்ட்ரிக்கல், சென்டர்ல வந்து நம்மளுடைய மூவிதழ் வாழ்வு, இருதழ் வாழ்வுன்னு சில விஷயங்கள்லாம் இருக்கும். இப்ப இந்த மாதிரி இடத்துல ஒரு பக்கம் நல்ல ரத்தம் போது, ஒரு பக்கம் கெட்ட ரத்தம் வருது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டா நடக்கணும் அப்படின்னாக்க ப்ராப்பரா ஒரு மனிதனுக்கு வந்து 33% வந்து உணவு மூலியமாகவும், 33% வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் மூலியமாகவும், 33% வந்து சப்ளிமெண்ட்ஸ் சத்துக்கள் கொடுக்குது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 33 பிரிச்சுக்கலாம். 33% நல்லா கவனிக்கணும். 33% வந்து ஒரு மனிதனுக்கு உணவு மூலியமா சத்துக்கள் போகும். 33% அவனுடைய எக்ஸசைஸ் மூலியமா அவனுக்கு நல்ல விஷயம் நடக்கும். 33% வந்து அவன் சாப்பிடக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ், இந்த எலிக்சர் மிக்ஸ் மூலியமா அவனுக்கு நல்ல விஷயம் கிடைக்கும். 99% இது மூணு சேர்ந்ததுதான் வாழ்க்கை. அதனால நம்ம சப்ளிமெண்ட் சாப்பிட்டு படுத்துக்கிட்டே இருந்தாலும் பிரச்சனை. ஒரு மனிதன் வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் வந்து வாக்கிங், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வாக்கிங் போகணுங்கிறான். அப்போ 1 ஹவர் வாக்கிங் போகும்போது தான் அவனுக்கு முழுமையான பிசிக்கல் ஃபிட்னஸ் கிடைக்கும், செரிமானம் நல்லா நடக்கும், அது பிளட்ல சத்துக்கள் கன்வெர்ட் பண்ணும், இப்போ எல்லா இடத்துக்கும் போகும். இப்போ இந்த 3 விஷயமும் ஒரு மனிதன் யாரு கரெக்டா ஃபாலோ பண்றாங்களோ அவங்க நோய் நொடி இல்லாம, ஹார்ட் அட்டாக் வராம ஆரோக்கியமா வாழ்வாங்க. அடுத்தது முக்கியமா வந்து ரீப்ரொடக்டிவ் டிசார்டர். நிறைய பெண்களுக்கு வந்து மேரேஜ், ஆண் பெண்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிட்டு பார்த்தா ஒரு 100 ஜோடிக்கு மேரேஜ் ஆனா அதுல 70% அல்லது 75% பெண்களுக்கு வந்து, ஆண்களுக்கு வந்து மலட்டுத்தன்மை இருக்கு. இன்னைக்கு மேக்சிமம் இதுல வந்து 100க்கு 60% ஆண்களுக்கு பிரச்சனை இருக்குங்கிறாங்க, 100க்கு 40% பெண்களுக்கு பிரச்சனை. ஒரு காலத்துல வந்து ஆண்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை, பெண்களுக்கு தான் சொன்னாங்க. இன்னைக்கு ஆண்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா இவன் தான் 10 வயசு 20 வயசு ஆனாலும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடறான், ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடறான், ஹார்ன்ஸ் பான்பராக் போட ஆரம்பிச்சிடறான். இவன் ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த கிட்னியில் இருக்கிற மேல இருக்கக்கூடிய அந்த அட்ரினல் கிளாண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா கார்டிசால் சுரக்க ஆரம்பிச்சிடுது. அது அதிகமா சுரந்துனா டென்ஷன் ஆகுவான், டென்சிட்டி ரத்த அடர்த்தியா மாறும். ஆட்டோமேட்டிக்கா வந்து நிறைய ரத்த குழாய்கள்ல, மென்மையான ரத்த குழாய்லாம் வந்து பிளாக் ஏற்படும், நிறைய தடைகள் இருக்கும். அப்ப ரத்த ஓட்டம் ஃப்ளோவா இருக்காது. அப்ப ஆண் ஜெனட்டிக் ஆர்கன்ஸ், ஆண் உறுப்புக்கு சரியான அந்த நரம்புகள்லாம் ரத்த ஓட்டம் போகலன்னாக்க விரைப்புத்தன்மை இருக்காது, அவனுக்கு அந்த பிரச்சனை வருது. இதை தாண்டி வந்து இந்த கெட்ட பழக்கம் இருக்கிறதால செமன்ஸ் ரொம்ப அதிகமா
ஒரு மனிதனுக்கு வந்து 35 மில்லியன் செல்ல இருந்து 45 மில்லியன் செல் இருக்கணுங்கிறாங்க. இந்த கவுண்ட் குறைஞ்சதுன்னா அவனுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இருக்காது. அந்த பிரச்சனை வருது. பெண்களுக்கு வந்து பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரி பிரச்சனை, கட்டி இந்த மாதிரி விஷயம்லாம் வருது. அந்த இன்டர் கோர்ஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ட்ரைனஸ் ஏற்படுது. இந்த மாதிரி நிறைய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த செக்ஸுவல் சம்பந்தமான அந்த டிசார்டர் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு அதுல நாட்டம் இருக்கிறது இல்ல, குழந்தை பாக்கியம் இருக்கிறது இல்ல. அந்த மாதிரி விஷயத்த வந்து அற்புதமா அந்த ஒரு இனவிருத்திய ஒரு மேரேஜ் ஆனா அடுத்த 3 மாசம் கன்சீவ் ஆகுற ஒரு கெப்பாசிட்டி உருவாக்கக்கூடியதுதான் வந்து நம்ம எலிக்சர் மிக்ஸ் சப்ளிமெண்ட். அதனால வந்து குழந்தை பாக்கியம் யாருக்கு அவங்க எல்லாம் வந்து நம்ம எலிக்சர் மிக்ஸ் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டாக்க இல்லறம் சிறப்பா இருக்கும். இல்லறம் சிறப்பா இருக்கும் பொழுது அவங்க 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 குடும்பம் நல்லறமா இருக்கும். அவங்க தேவையான விஷயத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும். ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. அடுத்து லிவர் டிசார்டர். இன்னைக்கு லிவர் வந்து ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது கல்லீரல் வீங்கும். சிரோசிஸ் லிவர் சிரோசிஸ்ங்கிறது கல்லீரல் சுருங்கும். லிவர் வீங்கினாலும் பிரச்சனை, சுருங்கினாலும் பிரச்சனை. நம்ம சப்ளிமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல தான் வந்து நமக்கு வந்து இந்த ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ், ஹெப்பாடைட்டிஸ் ஏ, பி, சி, டி, இன்னு இருக்குது. இந்த ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ் வந்து மஞ்சக்காமாலைய உருவாக்குற விஷயம். இது வந்து ரொம்ப நாள் தெரியாது. இது வந்து இதுக்கு மருத்துவமும் இல்ல. அந்த ஹெப்பாடைட்டிஸ் இப்ப லிவர்ல பிரச்சனை வந்து இப்ப ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றதால இல்ல நிறைய மாத்திரை யூஸ் பண்றதால பல காரணங்கள் இருக்குது இந்த லிவர் வேஸ்டேஜ் ஆகிறதுக்கு. அப்ப லிவர் டேமேஜ் ஆகாம தடுக்கணும் அப்படின்னா இல்ல இந்த ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ் எல்லாம் இருக்குன்னா ஒரு மனிதனை வந்து எலிக்சர் மிக்ஸை தொடர்ந்து எடுத்தாங்கன்னா அவங்க லிவர் பிரச்சனை லிவர்ல அந்த சிரோசிஸ் லிவர் இதெல்லாம் இருந்ததுன்னா கேன்சர் வரும். அதுல இருந்து வெளில வருவாரு. லிவர்ல வந்து வீக்கம் இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் அந்த மாதிரி விஷயத்தையும் சரி பண்ணும். அப்ப லிவர் சம்பந்தமான அத்தனை விஷயத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எலிக்சர் மிக்ஸ். அடுத்து ஹைப்பர் டென்ஷன். டென்ஷன் இல்லாம இன்னைக்கு வாழல. எல்லாருக்குமே டென்ஷன் இருக்குது. பிபி இல்லாத ஒரு மனிதனும் கிடையாது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், பிபி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து 80 to 120 இருக்கணும். கேட்டீங்களா? இதுதான் நார்மல். சார் ஒரு நிமிஷம் சார். குட் மார்னிங் சார். அது டிஸ்டர்ப் ஆகுது சார். இடையில 2 பேரும் மியூட் அன்மியூட் கண்ட்ரோல் இல்லாம இருக்காங்க சார். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சவுண்ட் வந்துட்டே இருக்கு சார். யாரும் தெரியல சார். பேசிக்கிட்டு இருக்காங்க, இடையில ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். நீங்க பேசுறது உங்களுக்கு கவனம் தான் இருக்கும். நான் ஆல் மியூட் போட்டிருக்கேன், அதையும் மீறி மியூட் ஆன் பண்றாங்க. நீங்க கொஞ்சம் ஏன்னா நான் ஸ்கிரீன்ல இருக்கிறதால அது உள்ள போக முடியாது. தயவு செய்து அவங்கவுங்களே மியூட் போட்டுக்கோங்க. ஏன்னா எவ்வளவு சீரியஸான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து மியூட் போட்டுக்கோங்க. ஓகே ரைட் சார், கேரியர் சார். அப்போ நம்ம வந்து இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, முக்கியமா இன்னைக்கு வந்து பிபி வந்து எல்லாருக்கும் இருக்கு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா சமூகத்துல டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இன்னைக்கு சென்னையை பொறுத்தவரையில 20 வயசு கிராஸ் ஆயிட்டாலே பிபி சுகர் வருதுங்கிறாங்க. கேட்டீங்களா? இன்னைக்கு ஆவரேஜ் கிராமமா இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் சரி 35 வயசு 30 வயசு 30 கிராஸ் ஆனாலே பிபி வந்து ரொம்ப அதிகமாயிட்டு பில்குல் இந்த இதுல இருந்து எடுத்துருங்க, வெளில எடுத்துருங்க. யார் நேம் என்ன வருது சார்? உமா மகேஸ்வரி இவங்க சுருல இருந்து இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ரிலாக்ஸ். ஓகே மேடம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ரைட் மேடம், இது எல்லாருடைய வாழ்க்கை சம்பந்தமான விஷயம். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. யாரா இருந்தாலும் சரி கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஏன்னா இந்த கால நேரத்துல வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் இங்க உங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது. நல்ல உங்களுக்கு வந்து ரீச் ஆகுங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருமே கொஞ்சம் அன்மியூட் போட்டு கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்க, கொஞ்சம் கவனிங்க, லிசன் பண்ணுங்க. இந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2 விஷயம், லோ பிபி, ஹை பிபி இருக்கு. ஒரு மனிதனுக்கு வந்து பிபி வந்து 80ல இருந்து 120 இருக்கணும். அதுக்கு குறையவும் கூடாது, அது கூடவும் கூடாது. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஹார்ட்ல வந்து ஒரு சிம்பிளான உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். டயஸ்டாலிக், சிஸ்டாலிக் 2 விஷயம் இருக்கு. டயஸ்டாலிக் அப்படிங்கிறது என்னன்னாக்க இதயம் விரிவடையும். சிஸ்டாலிக்ங்கிறது இதயம் சுருங்கும். அப்ப இதயம் விரிவடையும் பொழுது ரத்தம் உள்ள வரும், இதயம் சுருங்கும் போது ரத்தம் வெளில போகும்.
அப்போ நம்ம உடம்புல உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்த குழாயில எந்தவித அடைப்பும் இல்லாம ரத்த குழாய் ஃப்ளோவா நல்லா அற்புதமா இருந்ததுன்னா அந்த இதயம் விரிவடையும் பொழுதும் கரெக்டான ரத்த ஓட்டம் வந்து உள்ள வரும் இதயத்துக்கு. இதயம் சுருங்கும் பொழுதும் கரெக்டான முறையில் ரத்த ஓட்டம் போகும். இதயம் சுருங்கும் பொழுது அந்த சிஸ்டாலிக், அந்த இதயம் சுருங்கும் பொழுதுதான் பிரஷர். அப்ப ரத்த குழாயில வந்து அங்க பிளாக் எதாவது இருந்ததுன்னா இதயத்துக்கு ரொம்ப ஓவர்லோடு, இது அழுத்தம், அங்க ரத்தம் போகாது, அப்ப தடைப்படும், ஸ்பீடு குறையும். அப்போ இது வந்து நல்லா சுருங்கும் போது அப்ப வந்து இதயத்துக்கு அதிக பலு ஏற்படுது. அப்போ வந்து அங்க ஏதாச்சும் பிளாக் இருந்ததுன்னா அதை தாண்டி மெலிசா அதை தாண்டி தான் போகணும். அப்போ ரத்த ஓட்டம் அங்க ஸ்பீடா போகும். நல்ல தூரமா இருக்கும்போது நார்மலா போகும். அதுல பாதி தூரம் அடைச்சாச்சுன்னா அப்படியே பீச்சிட்டு அடிக்கும் ரத்தம். அப்ப ஸ்பீடா போகும். அதான் ஹை பிபி. அப்போ ஒரு ரத்த குழாயில எங்கேயாவது பிளாக் இருந்ததுன்னா அங்க அந்த இடத்துல வேகனா போகும் ரத்தம், பீச்சு அடிக்கும். அதுதான் ஹை பிபி. சிஸ்டாலிக் 80னா சிஸ்டாலிக் வந்து 120னா டயஸ்டாலிக் 80 இருக்கணும். அப்ப ரத்தம் இதயம் விரிவடையும் பொழுது வந்து உங்களுடைய தமனில வந்து வரக்கூடிய சிக்னல் தான் வந்து 80. இதயம் சுருங்கும் பொழுது உங்களுடைய தமனில வரக்கூடிய சிக்னல் தான் 120. அப்போ ஒரு மனிதனுக்கு பிபி வந்து 80 to 120 இருந்ததுனாக்க அவங்க பிபி நார்மலா இருக்குன்னு அர்த்தம். அதனால நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும் பொழுது உங்க லோ பிபியா இருந்தாலும் சரி, ஹை பிபியா இருந்தாலும் சரி, அந்த டயஸ்டாலிக் சிஸ்டாலிக் இருக்கக்கூடிய அந்த அவுட்புட் இன்புட் ரெண்டையுமே சரி பண்ணக்கூடிய அற்புதமான விஷயம் நம்ம சப்ளிமெண்ட்ஸ்க்கு இருக்குது. அதனால ஒபிசிட்டியால இவ்வளவு பிரச்சனை வருதுங்கிறதா இப்ப இங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ். யாருக்கெல்லாம் வெயிட் குறையிலங்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதும். அப்ப ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து நம்ம சப்ளிமெண்ட்ஸ் சரி பண்ணி ஒரு வெயிட் குறைக்கணும்னா 1 இயர் எடுக்கணும். அப்ப அவங்க நல்ல ஒரு வெயிட் ரிடக்ஷன் கிடைக்கும். ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டயபெட்டிஸ். டயபெட்டிஸ். இப்ப டயபெட்டிஸ் முக்கியமான விஷயம். ஏன்னா டயபெட்டிஸ் பிபி இல்லாத மனிதன் கிடையாது. இந்த டயபெட்டிஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கீழே. டயபெட்டிஸ் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும், இன்னைக்கு சென்னையை சொல்றாங்க இல்லையா, 20 வயசானாலே டயபெட்டிஸ் வருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க லைஃப் மாறிடுச்சு, உணவு பழக்கம் மாறிடுச்சு. கேட்டீங்களா? இது இன்னைக்கு வந்து சித்த மருத்துவத்துல என்ன சொல்றாங்கன்னாக்கா நம்மளுடைய லிவர், மண்ணீரல் இல்லைங்களா, கணையம். அப்ப வந்து லிவருக்கும் மண்ணீரலுக்கும் பக்கத்துல வந்து கணையம் இருக்குது. அப்ப கல்லீரலும் சரி மண்ணீரலும் ஹீட் ஆயிடுச்சுனாக்கா அந்த கணையத்துல உள்ள பீட்டா செல்ஸ் வந்து ட்ரை ஆயிடுங்கிறாங்க. இப்ப பக்கத்துல இருக்கிற உறுப்புகள் ஹீட் ஆயிட்டுதுன்னா கணையத்துல உள்ள இன்சுலின் சரியா சுரக்காது, பீட்டா செல்ஸ் வந்து ஆக்டிவேட்டா இருக்காது, மந்தமாயிடும். ஏன்னா வறுத்து எடுக்கிற மாதிரி ஹீட் ஆயிடுச்சுனாக்கா அது சரியான முறையில குவான்டிட்டியான இன்சுலின் சுரக்காதுன்னு சித்த மருத்துவ குறிப்புல சொல்றாங்க. சயின்ஸ் ரீதியா என்ன சொல்றாங்கன்னாக்கா ஒருத்தர் சாப்பிடாரு உள்ள, அது பழமோ உணவோ உள்ள சாப்பிடாருன்னா அதுல கார்போஹைட்ரேட் இருக்கும். கார்போஹைட்ரேட் வந்து உள்ள போகும்பொழுது 100% கார்போஹைட்ரேட் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப இன்சுலின் வந்து 100% சுரக்கணும். அப்போ பீட்டா செல்ஸ் வந்து குவான்டிட்டியான இன்சுலின் 100% சுரக்கும் பொழுது ஒரு சாப்பிடுற உணவுல உள்ள கார்போஹைட்ரேட் 100% இருக்கும் பொழுது அந்த 100% இன்சுலின் இந்த 100% கார்போஹைட்ரேட் செரிச்சு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி செல்லுக்கு அனுப்பிச்சிடும். இது நார்மல். இது வந்து டயபெட்டிஸ் கிடையாது. ஆனா என்ன நடக்குது, ஒரு இன்சுலின் வந்து 50% சுரக்குது, சாப்பிடுற சாப்பாட்டுல 100% கார்போஹைட்ரேட் இருக்குது. அப்ப அந்த 50% இன்சுலின் வந்து இந்த 100% கார்போஹைட்ரேட்ல உள்ள 50% கார்போஹைட்ரேட் செரிச்சிடும். மிச்சம் 50% கார்போஹைட்ரேட் வந்து செரிக்க முடியாது. அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகாம அந்த 50% கார்போஹைட்ரேட் தான் உடம்புல சுத்திட்டே இருக்கும். அதுலதான் சுகர் வந்து அப்ப டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப வந்து சுகர் ஏறிடுச்சுப்பாங்க, காலைல நல்லா இருந்தது இப்ப ஏறிடுச்சுப்பாங்க. என்ன காரணம்னாக்கா எந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட் போகுதோ அந்த அளவுக்கு இன்சுலின் சுரக்கணும். அங்க கார்போஹைட்ரேட் சாதகம் அதிகமா இருக்கு, இன்சுலின் கம்மியா இருக்கு. அப்ப 2 நியூட்ரல் ஆகும் பொழுது எக்ஸஸா வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாகுது. இப்ப பற்றாக்குறை ஏற்படுது எங்க இன்சுலின். அப்போ நம்ம சப்ளிமெண்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அங்க போயிட்டு தேவையான அந்த கணையத்தில் உள்ள பீட்டா செல்ஸ், ஆல்பா செல் 2 செல்லுக்கும் தேவையான நியூட்ரிஷன் கொடுக்குது, சத்துக்கள் போகுது, அந்த இடத்துல ரத்த ஓட்டம் போகுது, ஆக்சிஜன் போகுது, அந்த செல்கள் வந்து ரீஜெனரேட் ஆகுது. மீண்டும் ஒரு 20 வருஷத்துக்கு பேக்ல போகுது செல்லு. அங்க உள்ள செல்கள் ரிப்பேர் செய்யப்பட்டு சரி செய்யப்பட்டு புது செல்ஸ் கிரியேட் ஆகுது. அப்ப புது செல் உற்பத்தி ஆகும்போது குவான்டிட்டியான இன்சுலின் சுரக்குது. ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வந்து இந்த உணவுல போகக்கூடிய அத்தனை கார்போஹைட்ரேட் செரிச்சு சரி செய்யப்பட்டு சுகர் நார்மலுக்கு வருது. இதுதான் அப்போ நம்ம சப்ளிமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி மெத்தட்ல ஒர்க் பண்ணுது. அதனால வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ல 1 இயர் சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட்ல 1 இயர் தொடர்ந்து எடுக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா 1 இயர் எடுத்தாருன்னா அவருக்கு கம்ப்ளீட்டா வந்து சுகர்ல இருந்து ரிவர்ஸ் வர முடியும். அப்ப சுகரால வரக்கூடிய கால்ல புண்ணு,
இன்னைக்கு நிறைய வந்து இந்தியா லெவல்ல வேர்ல்டு லெவல்ல நிறைய கால்களுடைய விரல்கள் வெட்டப்படுது, நிறைய கால்கள் வெட்டப்படுது. நம்ம சப்ளிமெண்ட்ஸ் வந்து நிறைய பேருடைய ஆயிரக்கணக்கான பேருடைய கால்கள் காப்பாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. எலிக்சர் மிக்ஸ் யூஸ் பண்ணா அது எப்பேற்பட்ட புண்ணும் ஆறிடும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சப்ளிமெண்ட் எலிக்சர் மிக்ஸ். அடுத்தது ரேடியோ ஆக்டிவ் ரேடியேஷன். அதாவது வந்து இன்னைக்கு நம்ம செல்போன் யூஸ் பண்றோம், டிவி யூஸ் பண்றோம், லேப்டாப் யூஸ் பண்றோம். இதுல இருந்து என்ன நடக்குதுன்னா ப்ளூ டாக்ஸிக் ரேடியேஷன் அப்படிங்கிற கதிர்வீச்சு வருது. இந்த கதிர்வீச்சு வந்து நம்ம உடம்புல இருந்து பெனிட்ரேட் ஊடுருவுது. நம்ம செல்குள்ள இதயம், நுரையீரல், கல்லீரல், கிட்னி, எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், பிரைன், இந்த மாதிரி ஐசைட், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஊடுருவி உள்ளுறுப்புகளை வந்து மந்தத்தன்மை ஏற்படுத்துது. இந்த கதிர்வீச்சு உள்ள என்ட்ரி ஆச்சுனாலே நம்ம செல்கள் எல்லாம் வந்து ஆப்போசிட்டா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த செல் எல்லாம் வந்து பாதிக்கப்படும். அந்த செல் வந்து இப்ப நம்ம உடம்புல வந்து முக்கியமான விஷயம், நம்ம உடம்புல வந்து 63 ட்ரில்லியன் செல்களானது. நம்ம ஹியூமன் பாடி வந்து 63 செல்கள் மேடப் ஆனது. ஒரு ட்ரில்லியனுங்கிறது 1 லட்சம் கோடி. அப்ப 63 லட்சம் கோடி செல்களானதுதான் ஒரு ஆண் பெண் உடல். இப்ப இத்தனை லட்சம் கோடி செல்கள்ல ஏதாவது ஒரு செல்லுக்கு ஒரு மனிதனுக்கு வந்து பர் டே 48 மணி நேரத்துல 36% கீழே ஒரு செல்லுக்கு வந்து ஆக்சிஜன் போய் சேரலன்னா அந்த செல்லு ஃப்ரீ ரேடிக்கல் செல்ல ஆக்டிவேட் ஆகுது. ஃப்ரீ ரேடிக்கல் செல்ல ஆக்டிவேட் ஆகுது. ஃப்ரீ ரேடிக்கல் மீன்ஸ் கேன்சர் செல்லா மாறுது. அப்போ 48 மணி நேரத்துல 36% கீழே ஆக்சிஜன் குறைஞ்சதுன்னா அந்த செல் வந்து ஆல்கலைன் செல்லு அசிடிக் செல்லா மாறுது. அசிடிக் செல்லா மாறுச்சுன்னா கேன்சர் செல்லா மாறிடும். இதான் அப்போ இந்த மாதிரி விஷயம் ஏற்படுது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து எலிக்சர் மிக்ஸ் அற்புதமா தடுக்குது. அப்போ நம்ம எல்லாருமே வந்து போன் யூஸ் பண்ண ஆள் கிடையாது, டிவி யூஸ் பண்ணாத ஆள் கிடையாது, லேப்டாப் யூஸ் பண்ணாத ஆள் கிடையாது. அப்போ நமக்கு வந்து இந்த கதிர்வீச்சை வந்து நம்ம நல்லா கவனிக்கணும். நம்ம உடம்புல வந்து இந்த கதிர்வீச்சை கிளீன் பண்ற ஒரு ப்ராடக்ட் இது. நம்ம உடம்புல கழிவுகளை கிளீன் பண்ணுது. அது இல்லாம இந்த மாதிரி அந்த ப்ளூ டாக்ஸிக் ரேடியேஷன் கதிர்வீச்சியை வந்து கிளீன்சிங் பண்ணி வெளில அனுப்புது. அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ அதனால அதனால இந்த கேன்சர் பேஷண்ட் எல்லாம் இது எடுத்துக்கும் பொழுது, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 வந்து சரி பண்ண முடியும். ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 சரி பண்ண முடியாது. அவங்க எல்லாம் வந்து நீங்க சரி பண்ண முடியுங்கிற உத்தரவாதத்தை கொடுக்காதீங்க. நீங்க உங்க டாக்டர் ஆலோசனைப்படி அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டு இதையும் சேர்த்து எடுத்துங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து எடுத்துக்குவாங்க. அப்படிதான் கொடுக்கணும். சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது, ரைட்டுங்களா? ஆனா நல்லா இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டாக்க எந்த வித கேன்சரும் வராம தடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம் தான் சப்ளிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து டார்க் ஸ்பாட். நிறைய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஓகே நிறைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முகத்துல வந்து பிம்பிள்ஸ், இந்த மங்கு, கருப்பு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அதெல்லாம் வந்து அற்புதமா வந்து அந்த டெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபேஸ் பாத்தீங்கன்னா அவங்களே பியூட்டி பார்லர் போன மாதிரி இருக்கும். ஒரு 6 மந்த்ல எடுத்துட்டாங்கன்னா அவ்வளவு ஃபேஸ் ரொம்ப அருமையா, முகம் அழகா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து விஷயம் சரி பண்ணும். அடுத்து முக்கியமான விஷயம் வந்து பெண்களுக்கு வந்து பிசிஓடிங்கிறது முக்கியமான விஷயம். பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ். இது என்ன பண்ணணும்னா கர்ப்பப்பை வந்து வீக்கமா இருக்கும். கர்ப்பப்பை லேயர், ரைட்டுங்களா, எண்டோமெட்ரியல் சொல்லுவாங்க. அந்த கர்ப்பப்பை லேயர் வந்து வீக்கமா இருக்கும். அந்த வீக்கமா இருக்கும்போது தான் அங்க நீர்க்கட்டி உருவாகும். அந்த நீர்க்கட்டி உருவாகும் பொழுது தான் வந்து நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஃபைப்ராய்ட்ஸ் சொல்லுவாங்க, ப்ளோபின் பிளாக் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பிசிஓடி சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு அற்புதமான ஒரு ரிசல்ட். அப்ப வந்து கர்ப்பப்பையினுடைய வீக்கத்தை குறைச்சி அங்க நீர்க்கட்டியும் கரைச்சிட்டுரும். இது ஒரு இது. அடுத்தது பிசிஓஎஸ், பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. இது என்னன்னாக்க இதுதான் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ். அது பெண்களுக்கு வந்து அந்த 21 டேஸ்ல இருந்து 35 டேஸ்க்குள்ள வந்து அந்த வீட்டு தூரம் வரணும், மென்சஸ் வரணும். அது தள்ளி போகும், அது முன்னாடி வரும் அல்லது பின்னாடி போகும். இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட் சரி பண்ணும். அந்த ஒயிட் பேட்ச், வெள்ளைப்படுத்த சரி பண்ணும். இந்த பிசிஓடி இருந்ததுனாக்க, இந்த பிசிஓஎஸ் இருந்தா என்ன நடக்கும்னா முகத்துல வந்து அதிகப்படியான பிம்பிள்ஸ் வரும். முக்கியமான ரோமங்கள், முகத்துல வந்து முடி முளைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருவதற்கு காரணமே இந்த பிசிஓஎஸ். பிசிஓடி, பிசிஓஎஸ் ரெண்டு பிரச்சனையுமே வராம பெண்களை பாதுகாக்கிற அற்புதமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட். ஓகே சார். இப்போ வந்து நம்ம இப்போ வந்து உள்ள முக்கியமான விஷயத்துக்கு வரும். இப்பதான் நம்ம வந்து எலிக்சர் மிக்ஸ்ல உள்ள அதுல வந்து டச்சிலே கேட்டிகோ அப்படிங்கிற ஒரு அப்படியே இருக்கட்டும். டச்சிலே கேட்டிகோ அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு
ஒரு சப்ளிமெண்ட்ஸை பார்க்க போறோம். இது என்ன பண்ணுது அப்படின்னா, இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இதுல வந்து என்னென்ன இருக்குன்னா கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், அதாவது முக்கியமான ஒரு மூலக்கூறுகள் என்னென்ன இருக்குன்னா பிளவனாய்ட்ஸ், ரைட்டுங்களா, பெனோலிக் ஆசிட்ஸ், டெர்பனாய்ட்ஸ், அல்கலாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா மனிதனுக்கு எப்படிலாம் பயன்படுதுன்னா யூசேஜ், ஃபேட்டிக்யூனா உடல் சோர்வா இருக்கிறது, அதீத களைப்பா இருக்கிறது, ரத்த சோகை இருக்கிறது, தூக்கம் வராம இருக்கிறது, மன அழுத்தம், ரைட்டுங்களா, தைராய்டு பிரச்சனை, சுகர், இந்த மாதிரி வருவதற்கு காரணமே ஃபேட்டிக்யூ. உடல் சோர்வுனாலே அதுக்கு பின்னாடி இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். தைராய்டு எல்லாம் ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சரி பண்ணக்கூடிய விஷயம் இந்த டெஸ்டிலேகேட்டிவா இருக்குது. ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் இருந்ததுன்னா எல்லா பிரச்சனையுமே வந்துடும். மன அழுத்தம் இருந்ததுன்னா அந்த அட்ரினல் கிளாண்ட், கிட்னிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அட்ரினல் கிளாண்ட்ல வந்து கார்டிசால் அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும். அது அதிகமா சுரதுன்னா ரத்தம் அடர்த்தியாம வரும். ரத்தம் அடர்த்தியாம தானே சுகராகவும் மாறும், பிபியாவும் மாறும். ரெண்டுமே வர வாய்ப்பு இருக்கு. அப்ப ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்துல இருந்து ஒரு மனிதன் வெளில வருவதற்கு அற்புதமான விஷயம் இது பண்ணுது. அடுத்தது அப்ரோடிசியாக். ரெண்டாவது அப்ரோடிசியாக் என்னன்னா பாலுணர்வு ஊக்கி, காம பெருக்கி, சிற்றின்ப நுகர்ச்சி சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆண் பெண்ணுக்கு இல்லற வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கும் போது இது இந்த டெஸ்டிலேகேட்டிவா அப்படிங்கிற ஒரு இந்த இன்கிரியன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, எப்பேற்பட்ட ரொம்ப லேட் மேரேஜ், குழந்தை பாக்கியலன்னா கூட அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குது. முக்கியமான விஷயம் அதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து நியூரோ ப்ரொடக்டிவிட்டி, நரம்பு மண்டலம். நிறைய பேருக்கு பேராலிசிஸ், ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி பிரச்சனை பார்த்தீங்களா, அந்த மாதிரி நரம்புக்கு தேவையான சத்துக்கள் கொடுத்து நரம்பு சுத்தம் பண்ணி அந்த பேராலிசிஸ், ஸ்ட்ரோக்குங்கிற பிரச்சனைல இருந்து வெளில வருது முக்கியமா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், ஆக்சிடேட்டர் அழுத்தம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு செல், ஒரு மனிதனுடைய உடம்புல ஆல்கலைன் அசிட்டிக் சொல்லுவோம். ஆல்கலைன் செல் எல்லாம் அசிட்டிக்கா மாறுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ஃப்ரீ ரேடிக்கல் செல்லா மாறும். அந்த ஃப்ரீ ரேடிக்கல் செல்ஸ் வந்து சொன்ன பார்த்தீங்கன்னா 48 ஹவர்ஸ்ல 35-36% கீழே ஒரு செல்லுக்கு ஆக்சிஜன் போச்சுன்னா அது வந்து ஆல்கலைன் அசிட்டிக்கா மாறும். அசிட்டிக் கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா ஃப்ரீ ரேடிக்கல் செல்லா மாறும். ஃப்ரீ ரேடிக்கல் செல்லா மாறிச்சுன்னா கேன்சர் வந்துடும். அதை சரி பண்ணக்கூடிய அற்புதமான விஷயம் வந்து இந்த டெஸ்டிலேகேட்டிவா முக்கியமான விஷயம். அதனால வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணது இன்னைக்கு. முக்கியமா வந்து இம்ப்ரூவ் மெமரி. நிறைய பேருக்கு ஏஜ் ஒரு 50 வயசு 60 வயசு ஆயிட்டாலும் ஞாபகம் மறதி நிறைய பேருக்கு. இந்த மெமரி லாஸை வந்து சரி பண்ணும், மெமரி நல்லா கொடுக்கும், முக்கியமான விஷயம். அடுத்து மனக்கவலை, ஆன்டி டிப்ரெசன்ட், முக்கியமா ஆன்டி டிப்ரெசன்ட், மன கவலையை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். மனநிலை நல்லா இருக்கும். ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதை கரெக்டா சக்சஸா பண்ணுவாரு, ரைட்டுங்களா. சோர்வு, மனக்கவலை, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவர் வந்து அதுல இருந்து வெளில வருவார். அப்போ இந்த டெஸ்டிலேகேட்டிவாங்கிறது நிறைய விஷயம் இருக்குது. முக்கியமான விஷயம், நம்ம உடம்புல வந்து நரம்பு மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் 1,00,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கு. சர்க்குலேட்டரி சிஸ்டம் ரத்த ஓட்ட மண்டலம் 60,000 கிலோமீட்டர். இப்போ 1,60,000 கிலோமீட்டர் தூரத்துல நரம்பு மண்டலம் இருக்கு. அதுல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இவ்வளவு தூரத்துல உள்ள நரம்பு பின்னப்பட்டு, வளையப்பட்டு, நெளிஞ்சி இப்படி இருக்கும். இதுல எந்த இடத்துல இன்ஜுரி ஆயிருக்கு, எந்த இடத்துல பிளாக் இருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் சரி பண்ணும். அப்ப 1,60,000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள நரம்பு பூமியை 3 சுத்தலாமா, அவ்வளவு நீளங்கள் உள்ள இந்த நரம்பு மண்டலத்தை சரி பண்ணி தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து செக்ஷுவல் சம்பந்தமா சரி பண்ணுது, பேராலிசிஸ், ஸ்ட்ரோக் சரி பண்ணுது. இப்படி ஒரு அற்புதமான விஷயம் டெஸ்டிலேகேட்டிவா. இது வந்து அமேசான் ஃபாரஸ்ட் அங்க பக்கத்துல பிரேசில் அப்படிங்கிற கண்ட்ரியில மலைவாழ் மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய அற்புதமான விஷயம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த சப்ளிமெண்ட் நமக்கு கிடைச்சிருக்குது. நெக்ஸ்ட் செரோனோ ரெப்பன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம். இதுல வந்து என்னென்ன இருக்குன்னா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, லாரிக் இருக்குது, பால்மெட்டிக் இருக்குது, ஆயிலிக் இருக்குது, மைரஸ்டிக் இருக்குது, கேப்பர்லிக் இருக்குது, இந்த மாதிரி சில கெமிக்கல்ஸ் காம்பவுண்ட் இருக்கு. பிட்டோஸ்டெரோல்ஸ், பீட்டா சிடோஸ்டெரோல்ஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நல்ல கொழுப்பு கொடுக்கக்கூடிய சில மூலக்கூறுகள்லாம் இருக்கு. இது முக்கியமா வந்து இந்த செரோனோ ரெப்பன்ஸ் என்ன பண்ணுன்னா, பிபிஹெச், ஆண்களுக்கு வந்து கிட்னி இருக்கும், அது சைடில் 2 டீப் வரும், அது கீழே யூரினரி பிளாடர், சிறுநீர் பை இருக்கும், அதுக்கு கீழே வந்து அந்த அவரை விதை வடிவத்தில் வந்து ப்ராஸ்டேட் இருக்கும். அந்த ப்ராஸ்டேட் வந்து ஒரு மனிதன் வந்து மேரேஜ் ஆகிற வரைக்கும் ஓகே, மேரேஜ் ஆகி இல்லற வாழ்வில் ஈடுபட்டுட்டு மீண்டும் அவன் இல்லற வாழ்வில் சரியாக ஈடுபடலைனாக்க அது வந்து வீக்கம் ஏற்படும். அந்த ப்ராஸ்டேட் வீங்க ஆரம்பிச்சிடும். அந்த வீங்க ஆரம்பிக்கும் பொழுது மேலே வந்து அப்படியே முட்டிக்கிட்டு வரும். அந்த மேலே வீங்கி இருக்கும்போது அது சுற்றிலும் பள்ளம் ஏற்படும். அந்த பள்ளத்துல வந்து அந்த சிறுநீர் நிற்கும். அப்போ இவர் யூரின் விட்ட பிறகும் அந்த பள்ளத்துல இருக்கிற தண்ணி அங்கே இருக்குமா, அப்போ மீண்டும் ஒரு 1/2 hour 1 hour மீண்டும் யூரின் விடுற மாதிரி தோணும். இப்போ நிறைய பேருக்கு இது அதிகமாகிடுச்சுன்னா 1/2 hour ஒரு தடவை யூரின் விட்டுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து
இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அந்த ஓரங்கள்ல சிறுநீர் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இதனால அந்த ப்ராஸ்டேட்டை கவனிக்கலைன்னா சொட்டு மூத்துற மாதிரி யூரின் சொட்டா வரும். யூரின் வரும்போது எரிச்சல் வரும். இதனால யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். இந்த இன்ஃபெக்ஷன் கண்டுக்கலன்னாக்கா அது கிட்னியே வந்து அங்க உள்ள நிறைய வந்து தீமை செய்யக்கூடிய கிருமிகள்லாம் வளர்ந்து கிட்னியை பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ ப்ராஸ்டேட்டை வந்து கவனிக்கணும். இன்னைக்கு ஆப்ரேஷன் இருந்தாலும் அதுக்கு சரியான தீர்வு கிடையாது. நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது அந்த பிபிஹெச் பினைன் ப்ரோஸ்டேட் ஹைப்பர்பிசியா, பினைன் ப்ரோஸ்டேட் ஹைப்பர்பிசியா அப்படிங்கக்கூடிய இந்த ப்ராஸ்டேட் வீக்கத்தை சரி பண்ண ஒரு விஷயம். அப்ப இந்த ப்ராஸ்டேட் வீக்கம் இதுல செமின் ஃப்ளூயிட் இதுல சுரக்கக்கூடிய இந்த சுரப்பி தான் விந்து வந்து கடத்தி ஒரு பெண் முட்டையை சென்றடையுது. அப்போ ஒருத்தருக்கு நல்ல குழந்தை பாக்கியம் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆணுக்கு வந்து இந்த ப்ராஸ்டேட் வந்து வீக்கம் இல்லாம நல்லா இருக்கணும். இப்போ இது கரெக்டா இருந்தாதான் அந்த யூரின் போனாலும் பீச் அடிக்கும், அந்த விந்து போனாலும் பீச் ஸ்பீடு இருக்கும். அப்பதான் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள குறிப்பிட்ட இடத்த போய் சென்றடைய முடியும் இந்த விந்தணுக்கள். அதற்கு அற்புதமான விஷயம். அப்போ ஒவ்வொரு ஆணுக்கும் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா 30 வயசு அல்லது 40 வயசு கிராஸ் பண்ற ஒவ்வொரு ஆணுக்கும் இந்த ப்ராஸ்டேட் வீக்கம் பிபிஹெச் இருக்குங்கிறாங்க. அந்த ப்ராஸ்டேட் நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா அது வந்து பின்னாடி வந்து வீக்கமாகி அது வந்து கேன்சரா மாறுதுங்கிறாங்க. நிறைய ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சரா கன்வெர்ட் ஆகுது இன்னைக்கு, ரைட்டுங்களா? ஹாஸ்பிட்டல் போனாலும் தெரியும். அப்ப இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் இந்த ப்ராஸ்டேட் வீக்கத்திலிருந்து வெளில வரணும்னா நீங்க நம்ம எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். அதற்கு அற்புதமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்க இந்த செரனோ ரெப்பன்ஸ். சார் நெக்ஸ்ட். ஓகே ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான விஷயம், அற்புதமான சப்ளிமெண்ட் பங்க்சர் வைன். இந்த பங்க்சர் வைன் அப்படிங்கிறது என்னன்னாக்கா அது குக்கர்பிட்டா மஷோட்டா மேல ஒண்ணு இருக்குது. குக்கர்பிட்டா மஷோட்டாங்கிறது ஒரு பரங்கி விதை. இந்த பரங்கி விதை என்ன பண்ணும்னாக்கா இன்னைக்கு பகாமா தீவிர விளையுது. இதுல வந்து அற்புதமான சத்துக்கள் இருக்கு. நம்ம இந்தியாவில் பரங்கி விதை கிடைச்சாலும் ஆனா அந்த பகாமா தீவிர விளையக்கூடிய அந்த பரங்கி விதையில தான் வந்து அற்புதமான சத்துக்கள் நிறைய இருக்குது. இதுல வந்து வைட்டமின் ஏ பி சி இருக்குது. மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா பீட்டா கரோட்டின், ஜிங்க், மெக்னீசியம், மேங்கனீஸ், கால்சியம், இந்த மாதிரியான ஒரு சிலிக்கான், இந்த மாதிரி வந்து அற்புதமான மினரல்ஸ் இருக்குது. இது முக்கியமா ஏடிபி அடினைன் ட்ரைபாஸ்பேட் ஒவ்வொரு செல்கள்லையும், அதாவது மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. அந்த மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து ஏடிபி இருக்கும். அதான் செல்லினுடைய ஆற்றல் நாணயம், பவர் ஹவுஸ் சொல்லுவாங்க. இப்போ இதயத்துல வந்து 5000 மைட்டோகாண்ட்ரியா இருக்குங்கிறாங்க. அதுல அவ்வளவு ஏடிபி இருக்குது. அப்ப இதே நல்லா வேலை செய்யணும்னாக்கா இந்த ஏடிபி ரொம்ப அந்த பவர் தேவை. அப்ப அந்த அடினைன் ட்ரைபாஸ்பேட்டுங்கிற ஒரு அற்புதமான பவர் ஹவுஸ் கொடுக்கக்கூடியதுதான் பார்த்தீங்கன்னா இந்த குக்கர்பிட்டா மஷோட்டா. அதனால ரொம்ப இதுதான் வந்து இந்த பீரியாடிக்கல் செல்ஸ், கேன்சர் செல் அழிக்குது. இப்போ ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பங்க்சர் வைன். இந்த பங்க்சர் வைன் என்ன சொல்லுதுனாக்க சீன மருத்துவ முறைப்படி ஒரு 1000 வருடங்களா வந்து அது பயன்படுத்திட்டு வராங்க. இப்ப இந்த 1000 வருஷமா யூஸ் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னாக்க நம்ம நாட்டை பொறுத்தவரையில கிட்னி ஸ்டோனை கரைக்குதுன்னு சொல்லுவோம். ஆனா சீன மருத்துவத்துல இந்த நெருஞ்சிமுள் பங்க்சர் நெருஞ்சிமுள் என்ன பண்ணுதுன்னா செமன் கவுண்ட் ஒரு மனிதனுக்கு 0 சார். ஒரு மனிதனுக்கு உயிரணுக்களே இல்ல. 35 மில்லியன் செல்லு 45 மில்லியன் செல்லு இருக்கிற இடத்துல 0. அவனுக்கு வந்து அந்த அப்ப என்ன அந்த உயிரணுக்கள் உருவாகுவதை ஏதோ தடுக்குது. அப்போ இந்த பங்க்சர் வைன் இந்த நெருஞ்சிமுள் என்ன பண்ணுதுன்னா அந்த 0 கவுண்ட் உள்ள ஒரு மனிதனுக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 months to 1 year எடுத்தாங்கன்னா அவங்க ஒரு 35 மில்லியன் செமனை இன்க்ரீஸ் பண்ணி குழந்தை பாக்கியத்தை தயார் பண்ணிடுது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான விஷயம். கிட்னி ஸ்டோனை, கிட்னி வீக்கத்தை, இன்ஃப்ளமேஷன், சொல்லிங், கிட்னியில வலி இருக்கும், வீக்கம் இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பங்க்சர் வைன். லிபிடோ மீன்ஸ் செக்ஷுவல். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லறம் ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னாக்கா லிபிடோ இருக்கணும். அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் நாட்டம் இருக்கணும்னாக்கா மூடு நல்லா இருக்கணும். அப்ப அதற்கான ஒரு எனர்ஜி இருக்கணும். அந்த மாதிரி வந்து செக்ஸ் லைஃப்பை வந்து இல்லற வாழ்க்கை சிறப்பாக வச்சுக்கிறது இந்த ஃபங்க்ஷன் வைன் ரொம்ப பயன்படுது. நெக்ஸ்ட் வந்து ரெட் பீச் ஸ்டெம் செல், கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல். நம்ம எலிக்சர் மிக்ஸ்ல வந்து 2 ஸ்டெம் செல் இருக்கு. ரெட் பீச் ஸ்டெம் செல், கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல். இது என்ன பண்ணுதுனாக்கா முக்கியமா விட்டமின்ஸ் நிறைய இருக்கு. ACE-KB அப்படிங்கிற ஒரு நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. மினரல்ஸ் வந்து பொட்டாசியம், காப்பர், மெக்னீசியம், கேட்டுங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அயன், இந்த மாதிரி நிறைய வந்து மினரல்ஸ் இருக்குது. முக்கியமா வந்து இந்த ஸ்டெம் செல்லுங்கிறது ரீசெண்டா கண்டுபிடிச்ச ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதன் வந்து 40 வயசு வரைக்கும் ஒரு மனிதனுக்கு வந்து ஸ்டெம் செல் ஆக்டிவேட்டா இருக்கும். நம்ம உடம்புல ஸ்டெம் செல் ஆக்டிவேட்டா இருக்கும். 40 வயசு கடந்துட்டாருன்னா ஸ்டெம் செல் வந்து இன்ஆக்டிவேட்டா இருக்கிறாங்க, இன்ஆக்டிவேட். அப்போ ஸ்டெம் செல் வந்து ஆக்டிவேட் ஆகணும். அப்போ ஸ்டெம் செல் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. என்னடா ஹார்ட் அட்டாக் நிறைய பேருக்கு வருதுன்னு கண்டுபிடிக்கும் பொழுது அப்ப கண்டுபிடிச்ச ஆய்வுல என்ன சொல்லுதுன்னா ஸ்டெம் செல் வந்து ஆக்டிவேட் ஆகலைன்னா அவங்க ஹார்ட் அட்டாக் வருமா.
அப்ப நம்ம சப்ளிமெண்ட்ஸ் வந்து 40 வயசு கடந்த ஒவ்வொருத்தருக்கும் மஸ்ட் தேவை, இன்டேக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த 40 வயதுக்கு மேல ஒருத்தருக்கு கிராஸ் பண்ணும்போது அந்த ஸ்டெம் செல்லை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு ஹார்ட் அட்டாக்ல வந்து காப்பாத்துது. எந்த கெட்ட பழக்கம் இல்லை, எந்த மருந்து மாத்திரை யூஸ் பண்ணல, பிபி கிடையாது, சுகர் கிடையாது, ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா இந்த ஸ்டெம் செல் இன்ஆக்டிவேட்டா இருக்குன்னு அர்த்தம். எலிக்சர் மிக்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்டெம் செல் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குது. அப்போ இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும், வெளியில இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது அப்படின்னு நல்லா இருக்கும்போது சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வராமல் தடுத்துக்கலாம். அந்த மாதிரி விஷயத்த கொடுக்குது. அப்புறம் கொலாஜின், அதாவது ஒரு மனிதனுடைய முழு தோற்றம், தோல்லாம் நல்லா ஆக்டிவா நல்லா பிரைட்டா கவர்ச்சியா இருக்கும்னா அங்க புரதம் தேவைப்படுது. அப்பதான் கொலாஜின் நல்லா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும். அந்த விஷயத்த இது கொடுக்குது. ஆண் பெண்ணுக்கு வந்து செக்ஷுவல் சம்பந்தமான விஷயத்தை சரி பண்ணுது. கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக், நம்ம வந்து வாயில் ஆரம்பிச்சு ஆசிரமம் வரைக்கும் உள்ள உணவு பாதையை சரி பண்ணி அங்க புண்ணெல்லாம் சரி பண்ணுது. முகம் அழகா வச்சுக்கும், ரத்த ஓட்டம் நல்லா போகும், இளநரையை வராமல் தடுக்கும். தைராய்டு பிரச்சனையை சரி பண்ணுது. கண்ணுல கேட்ராக்ட், கண்ணுல வந்து கண்புரை அது சரி பண்ணுது. சுகர் சரி பண்ணுது, ஹார்ட் அட்டாக் வராமல் சரி பண்ணுது, கேன்சர் சரி பண்ணுது, குடல்ல புழுக்களை நீக்க பயன்படுது. அப்போ ஒரு உடம்புல எந்த இடத்த நான் சொல்லலாம் 63 ட்ரில்லியன் செல்கள் நம்ம உடம்புல இருக்குன்னு சொல்றோம். அப்ப 63 லட்சம் கோடி செல்கள் இருக்கு. அதுல எந்த செல் டேமேஜ் ஆகுது நமக்கு தெரியாது. அந்த செல்ல எந்த செல் டேமேஜ் ஆனாலும் அந்த செல்லை கண்டுபிடிச்சு அதை ரிப்பேர் செய்யப்பட்டு அதை புதுப்பிக்குது. அந்த வேலையை தான் நம்ம சப்ளிமெண்ட் செய்யுது. அப்ப 63 லட்சம் கோடி செல்களும் நல்லா இருக்கும்னா சப்ளிமெண்ட் சாப்பிடணும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான விஷயத்த இந்த ஸ்டெம் செல்ஸ் கொடுக்குது. நெக்ஸ்ட் எபிமிடியம் கிராண்டிஃப்ளோரம், இது ஹானிஃபோர்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய, இது வந்து ஜப்பான் சீனாவில் அதிகமா, நெக்ஸ்ட் ஸ்லைடு, ஜப்பான் சீனாவில் அதிகமா வந்து இது வாழுது. அங்க உள்ள ஆடுகள் வந்து இதை சாப்பிட்டுட்டு கண்ட நேரத்துலாம் வந்து இனச்சேர்க்கை செயல்படுது. ஓகே சார், இனச்சேர்க்கை செயல்படுது. என்னடா ஆடுகள் வந்து நினைச்ச நேரம்லாம் வந்து இனச்சேர்க்கையில் ஈடுபடுது, இது என்னடா சாப்பிடுதுன்னு கண்டுபிடிக்கும் போதுதான் இது வந்து இந்த எபிமிடியம் கிராண்டிஃப்ளோரம் அப்படிங்கிற ஒரு ஹெர்பல்ஸ் யூஸ் பண்றதால அதுக்கு வந்து அபரிமிதமான செக்ஸ் உணர்வு வருது. அதனால வந்து ரொம்ப இனச்சேர்க்கை ஏற்படுது. அப்போ இந்த எலிக்சர் மிக்ஸ்ல இந்த எபிமிடியம் கிராண்டிஃப்ளோரங்கிற ஒரு ஹெர்பல்ஸ் இருக்கிறதால இதை யூஸ் பண்ணும்போது லிபிடோ இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஆண் பெண்ணுக்கு வந்து மூடு நல்லா இருக்கும், செக்ஷுவல் நல்லா இருக்கும். அப்போ தாம்பத்தியம் ரொம்ப அற்புதமா இருக்கும், குழந்தை பையன் நல்லா கிடைக்கும். சுகர் கண்ட்ரோல் பண்ணுது, பிபியை கண்ட்ரோல் பண்ணுது. முக்கியமான விஷயம் நீர் கோர்வை. ஒரு மனிதன் ஹியூமன் பாடியில இதயத்தில் நீர் கோத்திருக்கும்பாங்க, நுரையீரல் நீர் கோத்திருக்கும்பாங்க, பிரெயின்ல நீர் கோத்திருக்கும்பாங்க, முழங்கால்ல நீர் கோத்திருக்கும்பாங்க. முழங்கால் நீர் கோத்திருக்குன்னா வீங்கி போயிருக்கும், அடுத்த நாள் உள்ள போவோம், பெயின் வரும். இந்த மாதிரி நம்ம உடம்புல எந்த இடத்துல சொல்லிங் வீக்கா இருக்கோ, எந்த இடத்துல செல் டேமேஜ் ஆகி நீர் சுரந்து வருதோ அந்த நீர்க்கோர்வை அதை வந்து ஊசி போட்டு எடுப்பாங்க. அது வந்து ஹார்ட்ல வரும், லங்ஸ்ல வரும், எந்த இடத்துல வரும். உடம்புல நீங்க எங்க வந்தாலும் இன்ஃப்ளமேஷன், எங்க வீக்கம் வந்தாலும் அந்த இடத்துல எந்த இடத்துல நீர் கசிஞ்சு உள்ளுக்குள்ள, அதாவது நம்ம உடம்புல காயம் பட்டா வெளியில தெரியும், மூந்தனி மாதிரி வரும், ஆனா உள்ளுக்குள்ள வெளில தெரியாது. அங்க வந்து இந்த மாதிரி நீர் தேவையில்லாம சுரந்து வரும். அப்படி சுரந்தா அந்த செல்லே டேமேஜ் ஆயிடும். அந்த மாதிரி நீர்க்கோர்வை சரி பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எபிமிடியம் கிராண்டிஃப்ளோரம். இப்போ உடம்புல எந்த இடத்துல நீர் கோர்த்திருக்கோ அது சரி பண்ணக்கூடிய அற்புதமான விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்டிசிப்ஸ் மைசிலியம். இது வந்து சைனாவில் திபெத்தில் விளையக்கூடிய ஒரு பொருள். இந்தியாவில் வந்து அருணாச்சல பிரதேசத்தில் விளையுது. இது முக்கியமா வந்து இன்னைக்கு ஹிமாலயன் வயகரா, ஹிமாலயன் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுதுன்னா இன்னைக்கு வந்து சைனாவில் ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப பயன்படுது. இன்னைக்கு வேர்ல்டுலயே வந்து அத்லட்டிக்ல யாருன்னா சைனா தான் ஃபர்ஸ்ட். அப்ப ஸ்போர்ட்ஸ், அங்க உள்ள ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு வந்து இந்த கார்டிசிப்ஸ் மைசிலியத்தை கொடுக்குறாங்க. யாரு இதை எடுத்துக்கிறாங்க அவங்க ஸ்டெமினாவா இருப்பாங்க. முக்கியமா வந்து செக்ஷுவல் நல்லா இருக்கும். கிட்னி ஸ்டோன் தான் கரைஞ்சி வெளில வரும். கிட்னி வந்து கிரியேட்டின் வந்து 1.2 இருக்கணும். அதை தாண்டி 2, 3 போகுதுன்னா அப்போ கிரியேட்டின், அப்போ கிட்னி ஃபங்க்ஷன் கம்மியா இருக்குன்னு அர்த்தம், கிட்னி டேமேஜ் ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம சப்ளிமெண்ட் கொடுக்கும்போது கிட்னி வந்து கிரியேட்டின் ரிவர்ஸ்ல வரும், அந்த 1.2 வந்துடும். அப்போ அந்த அளவுக்கு கிரியேட்டினை வந்து நார்மல் கொண்டு வர்றது, கிட்னியை காப்பாற்றுறது, இது முக்கியமான விஷயம். கேன்சர் வராமல் தடுக்குது. முக்கியமாக எலும்பு மண்டலத்துக்கு ரொம்ப அற்புதமான விஷயம். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். கிட்னி சம்பந்தமான விஷயத்துக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கார்டிசிப்ஸ் மைசிலியம். இன்னைக்கு வந்து ஒரு சூப் நம்ம இங்க ஆட்டுக்கால் சூப்பு, இந்த மாதிரி சூப் சாப்பிட்றோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு சூப்பு சைனாவில் வந்து இந்த கார்டிசிப்ஸ் மைசிலியம் சூப்பு வந்து நம்ம இந்தியன் ரூபிக்கு 50,000 ரூபாய். அந்த அளவுக்கு தங்கத்துக்கு ஈக்குவலான ரேட்ல விற்கக்கூடிய ஒரு காஸ்ட்லி ஹெர்பல் தான் கார்டிசிப்ஸ் மைசிலியம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு சப்ளிமெண்ட்ஸ், இது ஹெர்பல். இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டிவியா ரெபிடியானா, இது வந்து சீன துளசி. இது முக்கியமா வந்து சுகருக்கு, இன்னைக்கு யாருக்கெல்லாம் வந்து சுகர் பிரச்சனையா இருக்கு, அதாவது சாப்பாட்டுக்கு முன்பு கேட்டீங்களா, ஃபாஸ்டிங் சுகர் எவ்வளவு இருக்கணும்னா 70-100 இருக்கணும். போஸ்ட் பிராண்டியல் சுகர் சாப்பாட்டுக்கு பிறகு 140 இருக்கணும். இந்த ரேஷியோ ரேண்டமா வந்து 80-140 இருக்கணும். இதுல சேஞ்சஸ் ஆகுது. சாப்பாட்டுக்கு முன்பு
இப்போ 125க்கு மேல போகுது, சாப்பாட்டுக்கு பிறகு 160, 200, 300, 400 இப்படி போகுதுன்னா உங்களுக்கு வந்து சுகர் பிரச்சனை. அப்போ அந்த ஸ்டிபியா, இந்த எல்செமிக்ஸ்ல இந்த ஸ்டிபியா ரெபுடியானா இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. நீங்க இந்த சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுகரை பார்த்துங்க. ஒரு 3 மந்த்ஸ் ஆன பிறகு சுகர் டெஸ்ட் எடுத்துட்டு HbA1c ஒரு டெஸ்ட் எடுக்கணும். அந்த டெஸ்ட் எடுத்தீங்கன்னாக்க அவருக்கு வந்து 6க்குள்ள இருக்கணும். 6க்குள்ள இருந்தா சுகர் நார்மலா இருக்குன்னு அர்த்தம். 6, 6.5, 7, 8, 9, 10, 11 போனா அது வந்து ரொம்ப அவங்க இன்சுலின் போடுற கண்டிஷன் போடுவாங்க. ரைட்டுங்களா? அப்ப நம்ம சப்ளிமெண்ட்டை கொடுத்துட்டு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் HbA1c எடுத்தீங்கன்னா அவருக்கு வந்து 6 கீழே வரணும். அது அப்ராக்சிமேட்டா வந்து 5.7 இருக்கணும் HbA1c. இப்போ 5.7 இருந்ததுன்னா ஆஸ் பர் மெடிக்கல் டேர்ம்ஸ் படி அவருக்கு வந்து டயபெட்டிஸே இல்லைன்னு அர்த்தம். அவர் வந்து நார்மல் பர்சன் அவர். அப்போ நம்ம சப்ளிமெண்ட்ஸ் வந்து 1 இயர் கொடுக்கும்பொழுது HbA1c 6க்குள்ள இருக்கும். 5.7 அல்லது 6க்குள்ள இருக்கும். இப்போ 6க்குள்ள வந்துட்டாலே அவருக்கு சுகர்ல இருந்து ரிவர்ஸ் வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்போ வந்து இந்த ஸ்டிவியா ரெபுடியானா அப்படிங்கிற சீன துளசி வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்றதுல, ரிவர்ஸ் கொண்டு வரதுல அற்புதமான ஒரு விஷயத்த பண்ணுது. முக்கியமா வந்து நரம்பு பிரச்சனை சரி பண்ணுது, ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுது. அதான் LDL, HDL இந்த கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பை வந்து சமன்படுத்துது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பாசிஃப்ளோரா, இது வந்து அமெரிக்காவில் விளையக்கூடிய ஒரு தாவரம். இது என்ன பண்ணுதுனாக்கா முக்கியமான விஷயம் வந்து அதாவது உடல் உஷ்ணம். நிறைய பேருக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். அந்த காலத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருந்தது, இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. அப்ப நம்ம உடம்புல வந்து ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்க நம்ம எலிக்சர் எடுக்கணும். ஒரு மனிதனுடைய ஹியூமன் பாடியில ஆனாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த ஹீட்டு தான் வந்து இன்னைக்கு சுகர் வருவதற்கு மெயின் காரணம். அந்த கல்லீரலும் ஹீட் ஆயிடும், மண்ணீரலும் ஹீட் ஆயிடும், இடையில வந்து கணையம் இருக்கும். அந்த 2 உறுப்பு ஹீட் ஆயிடுச்சுன்னா இது ஹீட் ஆயிடும். இப்போ ட்ரைனஸ் ஏற்படுங்கிறோம். அப்போ ட்ரைனஸ் ஏற்படும் போது கணையத்துல இருந்து சரியான ரத்த ஓட்டம் இல்லாம, ஈரப்பதம் இல்லாம அங்க மந்தத்தன்மை ஏற்பட்டு ஒரு செல்லு வந்து நல்லா இருந்தா தானே நார்மல் டெம்பரேச்சர் இருந்தா நல்லா இருக்கும். ஹீட் ஆயிடுச்சுன்னா அதாவது காஞ்சி போற மாதிரி ஆயிடுங்கிறோம். அப்பதான் இன்சுலின் சுரக்கிறது கம்மின்னு சித்த மருத்துவர் சொல்றாங்க. ஆனா சயின்டிஸ்ட் ரீதியா என்ன சொல்றாங்கன்னா அங்க அந்த செல் டேமேஜ் ஆகுது, அதனால வந்து இன்சுலின் சுரப்பு கம்மியாகுதுங்கிறான். இப்ப எதுவாக இருந்தாலும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொல்யூஷன் ஒண்ணு. அப்போ இந்த பாசிஃப்ளோரா அப்படிங்கிறது என்ன பண்ணா உடல் உஷ்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுது. இதனால என்ன நடக்குது அப்படின்னா மலச்சிக்கல் நார்மல் இருக்கும். பைல்ஸ் உள்மூலம் வெளிமூலத்துக்கு அற்புதமான ரிசல்ட். யாருக்கெல்லாம் வந்து உள்மூலம் வெளிமூலம் இருக்குதோ அவங்க அவசியம் இதை எடுத்துக்கணும். இதுல வந்து பிளவனாய்ட்ஸ், ஆல்கஹாய்ட்ஸ் இந்த மாதிரி வந்து அற்புதமான ஒரு கெமிக்கல் மூலக்கூறுலாம் இருக்குது. இதனால இந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜபடிகோபா அப்படிங்கிறது என்னன்னா புரதம். இதுல வந்து நிறைய புரதம்ஸ் மினரல்ஸ் இருக்குது. இது முக்கியமா நீர்க்கோர்வை. இது என்ன பண்ணுதுனாக்க நீர்க்கோர்வைன்னு சொன்னீங்களா முன்னாடி சொன்ன இல்லையா, அந்த மாதிரி இதயத்துல இருந்தாலும் சரி, மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் சரி, லங்ஸ்ல இருந்தாலும் பிரெயின்ல இருந்தாலும் சரி, நீர்க்கோர்வை ஒரு 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 உறுப்புல சொல்லிங் வலியும் இன்ஃப்ளமேஷன் வீக்கமாக இருந்ததுன்னா அங்க செல் டேமேஜ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல சில பேருக்கு கிட்னி எல்லாம் வந்து ஒரு பக்கம் ஸ்டோன் இருக்கும், ஒரு பக்கம் வீங்கி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வலி இருக்கும். அந்த மாதிரி அப்போ அங்க உள்ள செல் இன்ஃப்ளமேஷன் இருக்கலாம், வீக்கம் இருக்குனாலே அங்க செல் டேமேஜ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த நீர்க்கோர்வையை வந்து சரி பண்ணி அந்த செல்ஸே வந்து மீண்டும் புதுப்பிக்குது. அந்த செல் புதுப்பிக்கும் போது உறுப்பு நல்லா இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுங்க. நம்ம உடம்பு எல்லாமே செல்கள் ஆனது. செல்லு நல்லா இருந்ததுன்னா உறுப்பு நல்லா இருக்கும், உறுப்பு நல்லா இருந்தா உடல் நல்லா இருக்கும். அப்ப செல் அங்க பேசிக் ரூட் என்ன, செல்லை சரி பண்ணணும். நம்ம சப்ளிமெண்ட்ஸ் வந்து எந்த நோயும் குணப்படுத்தாது. அந்த நோய் வருவதற்கு என்ன பிரச்சனையோ அந்த அந்த ஆணிவரை கண்டுபிடிக்கும். அந்த ரூட்டை கண்டுபிடிச்சு அந்த செல்ல டேமேஜ் அந்த செல் பிரச்சனைல இருந்து சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா செல்ல ரிப்பேர் செய்யப்பட்டு செல்ல சரி செய்யப்பட்டு அந்த உறுப்பை சரி பண்ணும்போது ஒரு உறுப்பு நல்லானா அடுத்த உறுப்பு நல்லா இருக்கும், ஒரு உறுப்பு கெட்டு போனா அடுத்த உறுப்பு கெடும். அப்ப நம்ம சப்ளிமெண்ட் என்ன பண்ணுது, எந்த உறுப்பு டேமேஜ் ஆனாலும் சரி அதுக்கு செல்லு தான் காரணம். அந்த செல்லை சரி பண்ணுது, அந்த உறுப்பு நல்லா இருக்கு. அப்ப டோட்டல் சிஸ்டம் நல்லா இருக்கு. டோட்டல் சிஸ்டம் நல்லா இருக்கும்போது உடம்பு நல்லா இருக்கு. அதுதான் பண்ணுது. இப்ப ஜபடிகபாங்கிறது பிரெயின், குடல், நுரையீரல் இந்த இடத்துல எந்த இடத்துல நீர் கோர்த்தாலும் அது சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். நீர் கோர்வைன்னு சொல்லுவாங்க. வீக்கம், சொல்லிங், இன்ஃப்ளமேஷன் இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய விஷயம் ஜபடிகபா. அடுத்தது வந்து லாஸ்டா பார்க்கக்கூடியது பில்கியா. நம்ம எலிக்சர் மிக்ஸ்ல லாஸ்ட் ஒரு ஹெர்பல்ஸ் வந்து பில்கியா. இது முக்கியமா செரிமான பிரச்சனை சரி பண்ணுது, ஒபிசிட்டி சரி பண்ணுது, மலேரியா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ரீசெண்டா வந்து கொரோனா வைரஸ் வந்து பார்த்தீங்களா, இந்த கொரோனா வைரஸ் இது வந்து ஒரு வைரஸ். இது வந்து இந்த மாதிரி அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து 3.0 அப்படி சொல்றாங்க. அது வந்து பார்த்தா அடுத்த ஒரு வைரஸ் வருதான். ஒரு 25 கண்ட்ரில வந்து ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. அது வந்ததுன்னா லாக்டவுன் போட கூட வாய்ப்பு இருக்கும். அந்த அளவுக்கு புது வைரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எந்த மாதிரி வைரஸ் வந்தாலும்
நம்மள ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா எந்த வைரஸ் வந்தாலும் உங்களை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றது லங்ஸ் தான். லங்ஸ் அட்டாக் பண்ணுச்சுன்னா நீங்க சுவாசிக்கிற காத்துல உள்ள ஆக்சிஜன் வந்து உடம்புக்கு போகாது. ஒரு மனிதனுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா அவ்வளவுதான். ஒரு பிரெயினுக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ள ஆக்சிஜன் போகல அப்படின்னாக்க, ஒரு நிமிஷம் கிடையாது, சில செகண்ட், ஒரு 2 நிமிஷம் 10 நிமிஷம், ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் கூட ஒரு பிரெயின் செல்லுக்கு ரத்தம் போகாம ஆக்சிஜன் போகாம இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் கொண்டு போறது முக்கியம். அப்ப அந்த பிரெயினுக்கு தேவையான ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா அவர் இறந்துருவாரு. இப்போ இந்த வைரஸ் என்ன பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லங்ஸ் அட்டாக் பண்ணும். அப்போ எல்லா உறுப்புக்கும் ஆக்சிஜன் போகாம தடுக்கும். இது நின்னாலே உடம்புல வந்து பிரச்சனை வந்துடும். அப்போ வைரல் எந்த மாதிரி உங்க உடம்புல எந்த மாதிரி வைரஸ் வந்தாலும் அதை ரிமூவ் பண்ற வேலையை நம்ம சப்ளிமெண்ட் செய்யும். அதை எதிர்த்து போராடி அதை அழிச்சிரும். அப்ப நீங்க எலிக்சர் மிக்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்க எந்த வைரஸுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அது வந்து எப்பேற்பட்ட வைரஸ் வந்தாலும் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் உண்டு, நம்ம உயிரை காப்பாற்றி கொடுத்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து இன்னைக்கு வந்து எலும்பு சம்பந்தமான பிரச்சனை நிறைய பேருக்கு. இன்னைக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், ரொமட்டடி ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம், மூட்டுவாதம், ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா எலும்பு நுண்துளை நோய். எலும்புல வந்து கால்சியம் பற்றாக்குறை, அதாவது நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல வந்து கால்சியம் டெபிசியன்சி இருக்குன்னா உங்க பிரெயின் சிக்னல் அனுப்பி எப்ப அவனுக்கு வந்து நிறைய கால்சியம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எலும்புக்கு மெசேஜ் அனுப்பும். எலும்பு என்ன பண்ணணும்னா, எலும்புல தான் கால்சியம் இருக்கு, எலும்பு வந்து கால்சியத்தை ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். அப்போ நம்ம எலும்பை விட்டு கால்சியம் வெளில வந்துட்டே இருக்கும். அப்போ எலும்பை விட்டு நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் எலும்புல இருந்து போகும்போது எலும்புல நிறைய ஹோல்ஸ் வந்துடும். அப்போ ஒரு எலும்புல வந்து 1000 துளை 1,00,000 துளை வந்ததுன்னா அப்போ எலும்பு வீக் ஆயிடும். அப்போ நீங்க சாதாரண பாத்ரூம் வழிக்கு விழுந்தா ஃப்ராக்சர் வந்துடும். விழுந்தா ஃப்ராக்சர் வந்துடும். அப்ப ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பனைமரத்துல வழிக்கு விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வயல் வரப்பு தடக்கி இறந்தவனும் உண்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில பேர் இப்ப நம்ம ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, கிரிக்கெட் அப்படி பாஞ்சு விடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்படுறது இல்லை, சும்மா லேசா விழுவாங்க, எலும்பு முறிவு ஏற்படுது. என்ன காரணம்னா அப்ப கால்சியம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஆஸ்டியோபோரோசிஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அப்ப எலும்பு மண்டலம் ஹெலிட்டல் சிஸ்டம் நல்லா இருக்கணும்னாக்கா கால்சியம் ரொம்ப தேவை. அப்ப இந்த சப்ளிமெண்ட் நரம்பு மண்டலத்தையும் சரி பண்ணி, ஹெலிட்டல் சிஸ்டம் எலும்பு மண்டலத்தையும் சரி பண்ணி, இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற விஷயத்தை சரி பண்ணுது. யாராருக்கெல்லாம் எங்க அது கழுத்தா இருக்கட்டும், தண்டு உடம்பா இருக்கட்டும், முழங்காலா இருக்கட்டும், இல்லை எந்த இடமா இருக்கட்டும், ஜாயிண்ட் பெயின் இருக்குது, ஸ்பைனல் பெயின் இருக்குது, முழங்கால பெயின் இருக்குது, இல்ல தேய்மானம் இருக்குது, என்ன விஷயமா சரி எலும்பு சம்பந்தமான விஷயத்த சரி பண்ணக்கூடிய அற்புதமான விஷயம் இந்த பில்கியா. கேட்டுங்களா, ஹார்ட் பிரச்சனை, ஹார்ட்டை வந்து நல்லா ஹெல்த்தியா வச்சுக்குது. இல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருப்பதால ஃப்ரீ ரெடிக்கல் செல்ஸ் வராம தடுக்குது, இருந்தாலும் அழிச்சிடுது, கேன்சர் வராது. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு மனிதனுக்கு உச்சந்தல் ஆரம்பிச்சு உள்ளங்கால வரைக்கும் ரத்த ஓட்டத்தை சரிசமமா சீரான ரத்த ஓட்டத்தை கொடுத்து உடம்பு உள்ள கழிவுகளை நரம்பு மண்டலம் எலும்பு மண்டலம் ஃபுல்லா கழிவுகளை வந்து கரைச்சி யூரின் வழியா மோஷன் வழியா வெளில கொண்டு வந்து நம்ம உடம்ப வந்து 100% வந்து ரத்த ஓட்டத்தை அனுப்பி சத்துக்களை அனுப்பி ஒவ்வொரு செல்களும் பேசிக்கா செல்களை வந்து புதுப்பிக்கும் பொழுது அந்த செல்லு நல்லா இருக்குது. அந்த செல் நல்லா இருக்கும்போது அந்த ஒட்டுமொத்த உறுப்பு நல்லா இருக்கு. அந்த ஒவ்வொரு 6 ராஜ உறுப்புகள், இதயம், நுரையீரல், கல்லீரல், கிட்னி, மண்ணீரல், எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், பிரெயின், இந்த மாதிரி ஒரு ராஜ உள்ளுக்குள்ள இருக்க ராஜ உறுப்புகள் சரிங்களா, சிறுநீரகம், கிட்னி எல்லாமே. இந்த ராஜ உறுப்பு நல்லா இருந்ததுன்னா டோட்டல் சிஸ்டம் நல்லா இருக்கும். இந்த டோட்டல் சிஸ்டம் நல்லா இருந்ததுன்னா பாடி நல்லா இருக்கும். அப்போ ஒரு ஹியூமன் பாடி, அது ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எலிக்சர் மிக்ஸ் 6 மந்த் to 1 year ஒருத்தர் எடுத்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறவங்க 6 மந்த் எடுக்கணும். பிரச்சனை இருக்கு சார் அப்படின்னவங்க 1 year எடுக்கணும். இப்படி 1 year எடுத்துட்டா டெஃபினெட்லி அவர் பிரச்சனை இருந்து ரிவர்ஸ்ல வந்துருவாரு. கேட்டுங்களா, ஒரு 60 வயது இருக்காங்க, 40 வயது வருவாங்க. 40 வயது இருக்கிறவங்க 20 வயதுல இருப்பாங்க. தட் மீன்ஸ் என்னன்னா அவங்க உருவம் வந்து 20 வயது இளைஞரமா இருக்க மாட்டாங்க. அவங்க ஃபேஸ் நல்ல ஒரு யங் லூத் இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து அந்த இன்னர் ஆர்கான்ஸ், அந்த சொன்ன பத்தியா, அந்த இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், கிட்னி, இந்த மாதிரி ராஜ உறுப்புகள் 6 உறுப்புகளும் ரிவர்ஸ்ல இளமையாக்கப்படும். ஏன்னா உறுப்புகள்லாம் அந்த உறுப்புகளுடைய செல்கள் சரி செய்யப்பட்டு உறுப்புகள்லாம் ரீஜெனரேட் ஆயிட்டு உறுப்புகள் இளமையா மாறிடும், எங்கஸ்ட் ஆயிடும். அப்ப அதெல்லாம் தன் வேலையை சுறுசுறுப்பா செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப எல்லா உறுப்பும் தன் வேலையை கரெக்டா செய்யும்போது டோட்டல் பாடியும் ஆரோக்கியமா இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த சப்ளிமெண்ட் 1 year எடுத்துட்டாருன்னா அவர் 10 years 15 years 20 years ரிவர்ஸ்ல வரும்போது அவர் ஆயுட்காலங்களும் நீட்டிக்கப்படுது. அவர் நீண்ட நாள் வாழ்வாரு. கேட்டுங்களா, அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனிதனை, ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சப்ளிமெண்ட் கரெக்டா எடுத்தாங்கன்னா, எலிக்சர் மிக்ஸை ஒரு 6 month to 1 year எடுத்தாங்கன்னா அவங்களோட ஆயுட்கள் அதிகமாகுது. நோய் நொடிகள் இருந்து வெளில வராரு. எந்த நோய் இருந்தாலும் அதை விட்டு ரிவர்ஸ்ல வந்துடுறாரு. நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற ஃபார்முலா மெத்தட் படி நம்ம எலிக்சர் மிக்ஸை யூஸ் பண்ணும்போது அவங்க ஆரோக்கியமாக இருந்து இருப்பாங்க. ஓகே சார், இவ்வளவுதான் இந்த எலிக்சர் மிக்ஸை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். வாய்ப்பு கொடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.